நீடாழி உலகத்து மறை நாளோடு 5 என்று நிலை நிற்கவே வாடாத தபவாய்மை முனிராசன் மாபாரதம் சொன்ன நாள் ஏடாக வடமேறுவற்பாகம் கூறு எழுத்தாணிதன் கோடாக எழுதும் பிரானை பணிந்தன்பு கூர்வாமரோ பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கனச்சுதா மரரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் சுவை தவிரையான் போய்ந்திரலோகமாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமான கருளானேன் எங்கும் உளன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையால் என்று இரணியன் தூண் புடைப்ப அங்கு அப்பொழுதேவன் வியத் தோன்றியன் சிங்கப்பிரான் பெருமையாராயும் சீர்மைத்தே மட்டபல்லி நிவாஜாய மதுரானந்த ரூபிணே மகாயஜ்யஸ்வரூபாய ஸ்ரீ நரசிம்மாய மங்களம் புத்திர்பலமெசோதைரியம் நிர்பயத்வம் மரோகதாம் ஜாட்யம் வாக்படுத்வம் ச ஹனுமஸ்மரணாத் பவேத் வசுதேவசுதம் தேவம் ஹம்சசாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ராம ஹரே 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 கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ராம ஹரே 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 கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே நம பார்வதி பதயே ஜானகீகாந்தஸ்மரணே சதா சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் ஜெய் கஜேந்திர வரதுனி கி பிரக்லாத வரதுனி கி லிபுத்தூரார் மகராஜ் கி ஜெய் வீர தீர சூர ஆஞ்சநேய சுவாமிக்கு. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, பக்த கோடிகளே, எல்லாம் அல்ல திருவரங்கத்தான கிருபையினால் நாம் ராம்நகர் ராமர் கோவிலில் இந்த 5வது வேதம் அனுபவிச்சு நிற்கும். இன்றைக்கி நாளைக்கும் பகவானே உபதேசித்த கீதையை பார்க்க போகிறோம். ஒரு சில துளிகள். கிருஷ்ணன் தூது வந்து குந்தி அனுப்பிச்சார். இப்போது நேற்றுக்கு பார்த்தோம், கர்ணன் குந்தி தேவிகிட்ட சொல்கிறான், நான் பானுமதி புடவையை பிடிச்சி இழுத்த தப்பு. இல்லை ஒரு சர்ச்சை. திரௌபதி புடவையை பிடிச்சி இழுன்னு சொன்னவன் இவன் தான். பாதக கர்ணன் சொல்வான், தையல் சேலையை களைவாய். திரௌபதி புடவையை பிடிச்சி இழுத்தது சபையில். இவன் பானுமதி புடவையை பிடிச்சி இழுத்த போது இவனுக்கும் துரியோதனன் பானுமதி 3 பேருக்கு தான் தெரியும். இப்போ அதை தப்புங்கிறான். கரெக்டு, தப்பு தான். ஆனால் திரௌபதி புடவையை பிடிச்சி இழுன்னு சொன்னவன் இவன் தான். என்ன, ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் ஒரு பையன் வந்து கேட்டான். பீஷ்மாச்சாரியார் அர்ஜுனன் போட்ட பானத்தில் அம்பு படுக்கையில் படுத்திருந்தார். பாரத யுத்தமெல்லாம் முடிஞ்ச உடனே தர்மம் சொன்னார். தர்மபுத்தருக்கு, பாண்டவாளுக்கு, திரௌபதிக்கு. கிருஷ்ணர் பக்கத்தில் நிற்கிறார். அப்போ தான் அவர் விஷ்ணு சஹஸ்ரநாமா சொன்னார். தர்மம் சொன்னார். திரௌபதி சிரிச்சா. என்ன பண்ணே சிரிக்கிறேன்னு கேட்டார். இல்லை, சரி தர்ம நியாயம்லாம் நல்லா சொல்கிறேள், என் புடவை பறி போன போது இந்த தர்மமெல்லாம் எங்கே போச்சுன்னு கேட்டார். அவள் கேட்டது நியாயம்தானே.
அப்போ தான் பீஷ்மாச்சாரியார் சொன்னார், அப்போ நான் திருதராஷ்டிரன் போட்ட உப்பை தின்னேன். பாருங்க என்ன சொல்கிறார் கேளுங்க. அதனால் என் உடம்புல கெட்ட ரத்தம் ஓடிச்சு. இப்போ அர்ஜுனன் போட்ட பானத்தில் எல்லா கெட்ட ரத்தமும் போயிடுது. இப்போ நான் சுத்தமாயிட்டேன். அதனால் பழையபடி தர்மம் பேசுகிறேன்னு சொன்னார். இப்போ இதுலேருந்து தான் நான் ஒரு விளக்கம் எடுத்தேன். அர்ஜுனன் போட்ட பானத்தில் பீஷ்மாச்சாரியார் சுத்தமானார், நியாயம். குந்தி தேவி வரத்துக்கு முன்னால் தான் இந்திரன்ட்ட கவச்ச குண்டலத்தை கொடுத்தான் கர்ணன். கவச்சத்தை புழக்கிற போது கெட்ட ரத்தமெல்லாம் போயிடுச்சு. இந்திரன் பையன் அர்ஜுனனால் பீஷ்மாச்சாரியார் சுத்தமாலான்னா இந்திரனால் ஏன் கர்ணன் சுத்தமாகக்கூடாதுன்னு என்னோட கேள்வி. தானம் பண்ணிட்டேன். தானம் பண்ணுற போது ரத்தமெல்லாம் போயிடுது, பிளட்டு பியூரிஃபை ஆகிடுது. அதையும் தவிர குற்றம் செய்த ஒருவன் உணர்ந்து தான் செஞ்சது தப்பு மன்னிச்சுக்கோன்னு சொன்னான்னா அதை மன்னிக்கிறது தான் பெருந்தன்மை. யாருமே இந்த பூமியில் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நம்ம யாருமே குற்றம் செய்யாமல் இருக்க முடியாது. தப்பு ஏதோ ஒன்று பண்ணுவோம். ஆனால் பிறருக்கு இடையூறான குற்றங்கள் செய்யப்படாது. கிருஷ்ண பரமாத்மா தூது வந்துட்டு தர்மபுத்திரன்ட்ட போய் மித்துரம் வெளில ஓடிச்சான். இந்திரன் கவச்ச குண்டலம் எல்லாம் சொன்னார். இந்த குந்தி போய் 2 வரம் வாங்கினாங்கிறத மட்டும் தர்மபுத்திரன்ட்ட சொல்லலை. ஏன்னா கர்ணன் மூத்த பையன்கிற விஷயம் தெரியப்படாதே வெளியில். இப்போ நீங்கள் அது ஒரு சமாச்சாரம். எல்லாரும் என்ன பண்ணுறா, கும்பகர்ணன் கர்ணன்லாம் செஞ்சோற்று கடன் கழிச்சான்னு பட்டிமன்றத்தில் பேசுகிற. எனக்கு சிரிப்பு வருது. எங்கே செஞ்சோற்று கடன் கழிச்சா எனக்கு தெரியல. கும்பகர்ணன் ராமனோட சண்டைக்கு வந்தபோது, நாளைக்கு எங்கள் அண்ணா ராவணன் சண்டைக்கு வரப்போகிறான், அவன் உங்களை கொல்லணுங்கிறத விட தம்பி விபீஷணனை தான் கொல்லணும்னு தீர்மானம் பண்ணியிருக்கான். நீங்கள் அதனால் விபீஷணனை காப்பாற்றணும்னு கேட்குறான். இவன் உண்மையாக ராவணனுக்கு தொண்டு பண்ணுறவனாக இருந்தால் ராவணனை காப்பாற்றுன்னு சொல்லியிருப்பான். புரிஞ்சுதா உங்களுக்கு? அவன் செஞ்சோற்று கடன்லாம் கழிக்கலை. நல்லா தெரியும் அவன் தப்பு பண்ணால், உபதேசம் பண்ணால் கேட்கலை. அதேமாதிரி கர்ணனும் செஞ்சோற்று கடன் கழிக்கலை. இவ்வளவு நல்ல விதமாக பேசின கர்ணன் குந்தி தேவிட்ட நான் உன்னோட மூத்த பையன்னு சொல்லாதேங்கிறான். சொன்னேன்னா ராஜ்யம் எனக்கு தருவான், துரியோனுக்கு தான் தருவேங்கிறான். ஏன்னா நீ சொல்லிட்ட நான் துரியோனுக்கு தர மாதிரி இருக்கும், அயோக்கியன்கிறான். பாரின்றறிய பழிதீர் வென்றி பாண்டவர்க்கும் 100வர்க்கும் பழிப்புக்கு இடமில்லாத பாண்டவன்னா. அப்போ பழிப்புக்கு இடம் உள்ளவன் தானே கௌரவன். அவன் உண்மையே துரியோதன்ட்ட பிரியமாக இருக்கான்னா நான் தான் மூத்தவன்னு டிக்ளேர் பண்ண வேண்டியதானே. டிக்ளேர் பண்ணி நீ இந்திரபிரஸ்தத்தை வச்சுக்கோ, நீ அஸ்தினாபுரத்தை வச்சுக்கோ, அவாவா அங்கங்கே இருப்போன்னு சொல்லியிருக்கலாமே. அவன் இந்த கூட இருந்தவனுக்கு தான் தெரியும் என்னெல்லாம் அக்கிரமம் பண்ணான்னு தெரியுதோ. ஆமாம், போலீஸ்காரனே திருடனை கண்டுபிடிக்க மாட்டான், அவனே மாட்டிக்குவான். கள்ளச்சாராயம் காய்ச்சுகிறார்கள் என்று செய்தி கிடைச்சதும்மா. செய்தி எப்படி கிடைக்கும்? கூட காய்ச்சறவனுக்கு சரியாக சம்பாவனை கிடச்சிருக்காது, ஃபோன் பண்ணிவிடுவான் போலீஸுக்கு. புரிஞ்சதோ? இப்போ போலீஸுக்காரன் போயெல்லாம் கண்டுபிடிக்கலை, அங்கே இருக்கிறவனே ஃபோன் பண்ணுவான். இது புராண காலத்திலேருந்தே நடக்கிறது. கர்ணன் உண்மையிலுமே நன்றி கடமை செய்கிறவனாக இருந்தால் துரியோதனுக்கு குந்தி தேவிக்கு மூத்த பிள்ளைன்னு சொல்லியிருக்கணுமே, சொல்லலையே. அப்போ அதுலேருந்தே தெரிஞ்சுக்கோங்க, அவனும் தனக்கு குந்தி தேவி தான் அம்மான்னு தெரிஞ்சவொன்னே பாண்டவன் பக்கம் சைடு அடிச்சுட்டான். புரியுறதோ? கர்ணன் இருக்கானே, துரியோதனன் 100 பேரையும் தான் உபயோகப்படுத்தின்றான். நல்ல விதமாக உபயோகப்படுத்திட்டு தானம் பண்ணி புண்ணியம் சம்பாதிச்சு மோட்சத்துக்கு போனான். அப்பவும் பாருங்க, போர்க்களத்தில் நாளைக்கு பார்க்க போகிறோம். கிருஷ்ணர் புண்ணியத்தை வாங்குறப்போ உனக்கு என்ன வரம் வேணும்னார். துரியோனுக்கு மோட்சம் கொடுன்னு கேட்கலையே.
புரியுறதோ? ஆ நீங்கள் ஒன்று வச்சுக்கோங்க, எல்லாரும் அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட நல்லவனும் சுயநலவாதியாக போயிடுவான். அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஆமாம், நீங்கள் அதை மூலம் உணரணும். அவன் உண்மையிலுமே துரியோதன்ட்ட பிரியமாக இருக்கிறவனாக இருந்தால் அவன் நிறைய சந்தர்ப்பம் வந்ததே துரியோதனுக்கு நல்லது பண்ணுறதுக்கு, பண்ணலை. ஏன்னால் அவன் பண்ண அயோக்கியத்தனம் பூரா அவனுக்கு தெரியும், கூட இருக்கிறவனுக்கு தானே தெரியும். அயோக்கியத்தனம் ராமாயணத்தில் வாலியை கொன்னவுடனே, ராவணனை கொன்னவுடனே வாலி பொண்டாட்டி தார, ராவணன் பொண்டாட்டி மண்டோதரி ராமனை புகழ்ந்தா, நீ கொன்னது நியாயம்னு. யார்? ஆம்படையான. ஏன் ஆம்படையான கொன்னது நியாயம்னா, அவன் பண்ண அக்கிரமம் பூரா அவளுக்கு தான் தெரியும். தெரிஞ்சதா உங்களுக்கு? எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க, நீ பண்ணுற அக்கிரமம் நன்னா 100க்கு 100 ஆத்துக்காரிக்கு தான் தெரியும். ஆமாம், அவள் உன்னை விட்டு கொடுக்கப்படாதுன்னு இருக்கா. கடைசியில் செத்து போனோன்னு விட்டு கொடுத்துருவான், போய் தொலைகிறேன் அப்படின்ட்டுருவான். தெரியுமா உங்களுக்கு? அம்மா, நீ நல்லவனாக வாழவில்லை என்றால் நன்னா தெரிஞ்சுக்கோங்க, இந்த பூமியில் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒன்று மட்டும் வச்சுக்கோங்க, உங்களோட பணங்காசினாலெல்லாம் விலை பேச முடியாது. ரொம்ப பேர் வச்சுருக்கா, பணம் வச்சா என்ன, வச்சுட்டு போ, பிள்ளையும் பொண்ணும் அனுபவிப்பா, அவ்வளோதானே. நம்மை எல்லோரும் கொண்டாடும் வண்ணம் நடந்துக்கணும். அதுதான் ராமாயணத்தில் ராவணன் செத்து போன உடனே விபீஷணன் அழுதான், உயிர் கொடுத்து பழி கொண்ட பித்தா, உயிர் விட்டு உனக்கு பழி தான் வந்ததுன்னா. நீங்கள் நம்ம உயிரை விட்டாலும், உயிரை விட்டாவது நல்ல பேர் சம்பாதிக்கணும். அவன் உயிரை விட்டு என்ன வந்தது? பழி தான் வந்தது. போய் தொலை. யாருமே பாராட்டலையே, உயிரோடு இருக்கிற போதே பாராட்டலை, செத்து போனவொன்னு மண்டோதரி பாராட்டலையே, விபீஷணம் பாராட்டலையே, கூட பிறந்தான்னு அழுதான், அவ்வளோதான். அது கூட பிறந்தவனுக்கு அழுதான் அழுவான். மண்டோதரி என்ன சொல்லி அழுதா? ஐயோ, சீதைங்கிற நஞ்சை குடிக்காதேன்னு சொன்னேனே, கேட்கலையேன்னு அழுதா. பார்த்தியா, அவள் அழுதத்துக்கும் விபீஷணன் அழுதத்துக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். விபீஷணன் சொன்னான், இருந்தாலும் அழுதான். அதனால் தெரிஞ்சுக்கணும், இந்த பூமியில் நாம் வாழுகிறோம் என்றால் வல்லவனாக வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை, நல்லவனாக வாழும். 4 பேர் தோளில் போகிற போது நல்ல மனுஷன்னு சொல்லணும். ஐயோ தங்கமானவர் எல்லாரும் சொல்லணும், பொண்டாட்டி இல்லை, சமுதாயத்தில் எல்லாருமே சொல்லணும். அப்படி வாழணும். உன்னை 10 பேர் புகழ்ந்தாலும் அந்த 10 பேர் பாராட்டும் வண்ணம் நாம் நடந்துக்கணும். அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதைத்தான் கீதையில் சொல்கிறேன். இப்போ கீதை பார்க்க போகிறோம். பாண்டவாள் பக்கம் 7 அக்ரோணி சைன்யம், கௌரவாள் பக்கம் 11 அக்ரோணி சைன்யம். இந்த பஞ்சபாண்டவாளுக்கு தாய் மாமா நகுல சகாதேவாளோட மாமா மத்திரதேசத்து மன்னன் சல்லியன். அவன் படையோடு வரும்போது அவனுக்கு உபச்சாரம் பண்ணிவிட்டான் துரியோதன். சரி, நான் உன் பக்கமே சண்டை போடுறேன், ஆனால் தர்மபுத்திரன்ட்ட சொல்லிட்டு வரேன்னா. தர்மபுத்திரன்ட்ட சொல்லிக்க வந்தான், மாமா இப்படி நீ பண்ணலாமா அப்படின்னு. நீ கவலையப்படாதே, நான் அந்த பக்கம் போய் உனக்கு எப்படி உதவி பண்ணணுமோ பண்ணுறேன்னா. அதனால தான் புதுசாக வரவாளெல்லாம் சேர்த்துக்கிற போது ஜாக்கிரதையாக சேர்த்துக்கணும். அவளுக்கு அந்த பழைய வாசனை போகாது. புரிகிறதோ? அம்மா, நம்ம அதை வாழ்க்கையில் அனுபவிக்கிறோமே. ஆமாம், நம்ம 25 வயசுக்கே கல்யாணம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. 20 வருஷம் பிறந்தாத்தில் வாழ்ந்த பொண்ணு நம்ம அதுக்கு வர பிறந்தாத்த அபிமானம் போகாது.
நம்மளையும் அங்கே போய் போட்டு கொடுத்துருவா. அம்மா எந்த பொம்பளையும் நம்பாது, எங்கள் அண்ணா சொல்கிறத கேளுங்கம்பா, இல்லை எங்கள் அப்பா சொல்கிறத கேளும்பா. தெரியுறதா உங்களுக்கு? புரிஞ்சுக்கோ அம்மா. அன்றைக்கே விவேக சிந்தாமணியில் சொன்னான், சேலை கட்டிய மாதரை நம்பினால் தெருவில் நிற்க வேண்டியதான். அவன் அனுபவத்தில் எழுதியிருக்கான். அது கூட பழகின தோஷம் போகாது. ரெண்டு பக்கமும் குருக்ஷேத்திர பூமி, அதுக்கு பேர் தர்மக்ஷேத்திரம்னு பேர். ஏன்னா அந்த பூமிக்கு வந்தாச்சுன்னா பொல்லாதவனும் நல்லவனாக மாறுவான். அந்த பூமிக்கு வராத திருதராட்டன் தான் கடைசி வரை பொல்லாதவனாகவே இருந்தான். அந்த பூமிக்கு வந்த துரியோதனனும் திருந்தினான். அது தர்மக்ஷேத்திரம் பார்க்க போகிறோம். ரெண்டு பக்கமும் சைன்யம் நிற்கிறது. இங்கே பாண்டவாள்கிட்ட ஸ்வேதனை தளபதி ஆக்கினா, இங்கே துரியோதனன் பீஷ்மாச்சாரியாரை தளபதி ஆக்கிறான். 4 வகையான சைனியத்தை வகுக்க சொன்னான். 4 வகையான சைன்யம். அதிரதன், யார் துணை இல்லாமலும் சண்டை போடுவான், அவனுக்கு பேர் அதிரதின்னு பேர். மகாரதன், 11,000 தேர் வீரர்களுக்கு தலைமை தாங்குவான், மகாரதி. சமரதி, ஒரு தேரில் நின்று இன்னொரு தேர் வீரனோட சண்டை போடுவான். அர்த்தரதினா கூட்டத்தோடு கூட்டமாக நின்று சண்டை போடுவான். பீஷ்மாச்சாரியார் சேனையை வகுக்கிறார். பீஷ்மனாகிய நான், ஆச்சாரியன் துரோணன், அஸ்வத்தாமன், நாங்கள்லாம் அதிரதர்கள். பகதத்தன், பூரி சிரவஸ், துரியோதனன், இவன்லாம் மகாரதி. சமரத தலைவரில் சில பேரை நியமித்து கூட்டத்தோடு கூட்டமாக சண்டை போடுற இடத்துல கர்ணனையும் அவன் மகன் விருஷசேனனையும் நியமிக்கிறேன்னர் பீஷ்மாச்சாரியார். அதிரதனாக நியமிக்க வேண்டிய கர்ணனை அர்த்தரதியாக நியமித்தார். உடைவாளை உருவிட்டான். ஏ கிழச்சிங்கமே, நீ அதிரதன், நான் அர்த்தரதியா, வா என்னோட சண்டைக்கு, யார் அதிரதன்கிறத பார்த்துருவோம்னா. பீஷ்மாச்சாரியார், ஏ தேரோட்டி மகனே, அவர் எப்பவும் அப்படி தான் கூப்பிடுவார், ராதேயா, நான் இப்பொழுது தளபதி, என் பேச்சை கேட்க வேண்டும். என் பேச்சுக்கு எதிர் பேச்சு பேசினால் தண்டனை என்ன என்று உணர்வாய். போய் உன்னிடத்தில் நில்லுன்னர். உடனே கர்ணன் சவால் விடுத்தான், வீரர்களே கேளுங்கள், இந்த கிழச்சிங்கம் போர்க்களத்தில் இருக்கும் வரை நான் போர்க்களத்திற்கு வரமாட்டேன்னு போயிட்டான். இப்போ இவனை பிரித்ததும் பீஷ்மர் நாக்குனால கிருஷ்ண பரமாத்மா தான். எல்லோரும் எத்தனை பேரை சமாளிக்கிறது? ரெண்டு பக்கமும் சைனியம் நிற்கிறது. தர்மபுத்திரர் தேரை விட்டு இறங்கி கிருஷ்ணனோட போய் பீஷ்மாச்சாரியாரை விழுந்து கும்பிட்டார். நான் உங்கள் தோளில் வளர்ந்தவன், உங்களோட சண்டை போட வந்துட்டேன், ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னா. உனக்கு தான் வெற்றி தர்மபுத்திரா, நான் இந்த பக்கம்தான் இருந்து சண்டை போடுறேன், ஆனால் என் மனப்பூர்வமான ஆசீர்வாதம் பூரா உனக்கு தான். என்ன கஷ்டம் பாருங்க. அப்போ தான் தர்மபுத்திரரே கேட்குறார், உங்களை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் தாத்தா, எப்படி ஜெயிக்கிறதுன்னு கேட்டான். ஆணுமற்று பெண்ணுமற்று இருக்கானே உன் பக்கத்தில் சிகண்டி, அவனை பக்கத்தில் வச்சுன்னா அர்ஜுனன் பானம் போட்டான்னா நான் கீழே விழுந்துருவேன்னு சந்தோஷம்னா. இப்படிலாம் ரகசியத்தை சொல்லி தரப்படாது, சொல்லி கொடுத்தாரு. பார்த்தியா, துரோணாச்சாரியார்கிட்ட போனால் விழுந்து சேவிச்சான். ஆச்சாரியனே, நீர் தான் எனக்கு பானம் போட சொல்லி கொடுத்தீர், உம்மோடையே சண்டை போடுறேன்னா, உனக்கு தான் வெற்றி. இல்லை உங்களை எப்படி கொல்றதுன்னு கேட்டான். என்னை கொல்றதுக்குன்னே பிறந்தவன் உன் மைத்துனன், அவன் பானம் போட்டான்னா நான் ஜெயிச்சுருவேன், என்னை ஜெயிச்சுள்ளான்னு. சல்லியன் பஞ்சபாண்டவாளோட மாமா எய்த்தாப்பில் உட்காண்டிருக்கான். மாமா, நீ இப்படி எங்கள் பக்கத்தை விட்டுட்டு இப்படி போகலாமா இந்த பக்கம்னா? நீ கவலையப்படாதே, இங்கே இருந்து உனக்கு எப்படி தொண்டு பண்ணணுமோ பண்ணுறேன்னு. தர்மபுத்திரனுடைய அந்த பணிவு தான் வெற்றி வந்தது. எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். நம்மள்கிட்ட
எவ்வளோ விஷயங்கள் வேணாலும் இருக்கலாம். நம்மளை விட பெரியவா, நம்மளை விட படித்தவா எல்லாரையும் பணிவு இல்லைன்னு சொன்னாலே நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறுறதே கஷ்டம். இந்த காலத்து குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க. சொன்னதையே கேட்க மாட்டேங்கிறா. அம்மா அப்பா சொல்கிறத கேட்கறதில்லை. பொண்ணும் பையனும் அம்மா அப்பா சொல்கிறத கேட்கணும். பெரியவா ஒன்று சொல்கிறத கேட்கணும். கேட்கறதுனால நம்ம கெட்டு போக மாட்டோம். முன்னோர்கள் நமக்கு நல்லது தான் சொல்லுவாள், கெடுதல் சொல்ல மாட்டோம். அது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கூட யாரோ ஃபோனில் கேட்டேன், பரிகாரம் சொல்கிறேன், நான் அனுமார் கோயிலுக்கு போகலாமாங்கிறான். அவள் பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு என்ன பதில் சொல்கிறது? அவன் போக மாட்டான்னா நான் என்ன பண்ண முடியும்? யாருக்கு உடம்பு முடியலையோ அவள் தான் மாத்திரை மருந்தை சாப்பிடணும். இப்போ எனக்கு தான் பைபாஸ் சர்ஜரி ஆகிருக்கு, எனக்கு போல் ஆத்துக்காரியாக சாப்பிடுவா மாத்திரையை? சொல்லு, நான் தான் சாப்பிட்டாகணும் மாத்திரையை. அப்படின்னா ஆத்துக்காரியை கேட்கலாம், எனக்கு தெரியாது எந்த மாத்திரைன்னு. இப்போ ஆத்துக்காரி ஊருக்கு போயிட்டா டெய்லி ஃபோன் எடுத்து இந்த மாத்திரையை எப்போ போட்டுக்கணும் கேட்டுக்கிறேன். கேட்டாலும் நான் தானே போட்டுக்கணும். ஸ்கூலில் படிக்கணும், காலேஜில் படிக்கணும்னா நான் தான் படிக்கணும். பணிவு போச்சு. ஞானசம்பந்தர் பல்லக்க திருநாவுக்கரசர் தூக்கின்னு வந்தார், ஏழப்பண்ணர். ஞானசம்பந்தர் கேட்டார், இந்த ஊருக்கு திருநாவுக்கரசர் வந்திருக்காராமே, அவர் எங்கே இருக்காருன்னு கேட்டார். அடியேன் இங்குற்றேன்னர். பல்லக்கில் குதிச்சார் கீழே. ஐயோ நீங்கள் சுமக்கலாமா அப்பறேன்னு கூப்பிட்டார். அவர் தான். அதுக்கு அவர் திருநாவுக்கரசர் பதில் சொன்னார், நீங்கள் 3 வயசுலேயே உமையம்மேட்ட பால் குடித்து தேவாரம் பாடுறேள், நான் வயத்த வலிக்காக கட்சி மாறினவன், நீங்கள் ஒஸ்தின்னர். பாருங்கோ, அவர் சின்ன பையன், இவர் எவ்வளோ பெரியவர். நம்ம கற்றுக்கணும் எல்லாரும். பணிவு இருக்கே நம்மளை கொண்டு எவரெஸ்ட்டில் வச்சிடும். இந்த நான் திருநெல்வேலியில் 1 வருஷம் ராமாயணம் சொன்னேன். பத்திரிக்கை அடிச்சுட்டு எல்லாத்தையும் போய் பெரிய வாழ்ட்டெல்லாம் பத்திரிக்கையெல்லாம் வச்சுட்டு எங்கள் ஸ்ரீரங்கம் ஹைஸ்கூலுக்கு போனேன். எங்கள் ரிட்டையர்டு வாத்தியாரெலாம் கூப்பிட்டேன். வந்தா ப்ரேயரில் பேசிட்டு பத்திரிக்கை அவள்கிட்ட வச்சு நமஸ்காரம் பண்ணிவிட்டு 1 வருஷம் ராமாயணம் சொல்ல போகிறேன், ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு. எங்கள் வாத்தியார், கல்யாணராமா, நாங்கள் வெறுமனை பாடம் நடத்தினோம், நீ ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே ராமாயணம் சொல்லுவேன், நீ நல்லா சொல்லுவ, 1 வருஷம் என்ன, எத்தனை வருஷம் வேணாலும் சொல்லுவேன், நீ அமோகமாக சொல்லுவ, வெற்றி தான் உனக்கு. இது மாதிரி இன்னும் நிறைய இடத்துல 1 வருஷம் சொல்லுவ, கவலைப்படாத அப்படின்னாரு வாத்தியாரில். ஒருத்தட்ட நீங்கள் 100 ரூபாயை கொடுத்து என்ன ஆசீர்வாதம் பண்ணுன்னு சொல்ல முடியாது, மனப்பூர்வமாக சொல்லணும். அப்படி நம்ம நடந்துக்கணும். நீங்கள் ஒருத்தட்ட போய் என்ன ஆசீர்வாதம் பண்ணுன்னு சொல்ல முடியுமா? நம்ம அப்படி நடந்துன்னா தானே பண்ணுவா. ஆசை இருக்குது துரியோதனுக்கு தான் ஜெயிக்கணும்னு. பீஷ்மாச்சாரியார்கிட்ட போய் கேட்குறான், இந்த 2 பக்கமும் சைன்யம் இருக்கே, பாண்டவன்கிட்ட 7 அக்ரோனி, சாதாரண சண்டை தான், ராமராவணனோட சண்டை தான் பெருசு. ஒரு அக்ரோனின்னா தெரிஞ்சுக்கோ, 21,870 தேர், 21,870 குதிரை, 25,610 காலா இது குதிரை, 21,870 யானை, 1,09,350 காலாட் வீரர்கள் கொண்டது ஒரு அக்ரோனி. இந்த மாதிரி பாண்டவன்கிட்ட 7, கௌரவன்கிட்ட 11, 4 அக்ரோனி கூட இருக்குது. அதனால் அவனுக்கு ஜெயம் இல்லையே, தோற்று போயிட்டானே. அதை தான் இப்போ பீஷ்மரே சொல்ல போகிறார். இந்த 2 பக்கம் இருக்கிற சைனியத்தை யார் யார் எத்தனை நாள் ஜெயிப்பார்
அவள்லாம் எந்த பக்கம் இருக்கான்னு கொஞ்சம் சொல்லுங்கோ அப்படின்னு கேட்குறான் துரியோதனன். பீஷ்மர் சொல்கிறார், ஒரே பகலில் நான் அழிச்சிருவேன். இவ்வளோ சைனியத்தையும் ஒரு பகலில் யான்மலை இவன். ஓ சந்தோஷம் அவனுக்கு, நம்ம பக்கத்தில் தான் இவர் இருக்கார். முப்பகலிலே மலைவன், 3 பகலில் அழிப்பார். யார்? துரோணாச்சாரியார். உபநிடத விற்கை முனி 5 பகலில் அழிப்பான் கர்ணன். இவனை தான் அர்த்தரதியாக நியமித்தார். ஏன்னு அப்புறம் சொல்கிறேன். பருபகல் ஓர் 5 மலைவன் பருதி மைந்தன், முனிமைந்தன் துரோணாச்சாரியார் பையன். ஒரு நாழிகையில் மலைவன் 26 நிமிஷம், 2.5 நாழிகை 1 மணி நேரம், 1.25 நாழிகை அரை மணி நேரம், அதுக்கு கீழே 26 நிமிஷத்தில் அழிச்சிருவானா. யார்? அஸ்வத்தாமன். சபாஷ்! துரியோனுக்கு சந்தோஷம். ஏன்னா பீஷ்மர், துரோணர், கர்ணன், அஸ்வத்தாமன் எல்லாரும் இவனோட தானே இருக்கா. பலே முப்பெரும் விழாவுக்கு ஏற்பாடு செய்யலாமாங்கிறான். இன்னும் யார் இருக்கிறார்கள் நம்ம பக்கம்னா? இன்னொருத்தர் இருக்கான். பூலோகத்தில் இருக்கிற சைன்யம், தேவலோகத்தில் இருக்கிற சைன்யம் எல்லாத்தையும் ஒரு க்ஷணத்திலே மலைவன் அர்ஜுனன்னர் மயக்கம் போட்டு விழுந்தான். ஒரு பகலில் யான் மலைவன், முப்பகலிலே மலைவன் உபனிடத விற்கை முனியும். மறுபகல் ஓர் 5 மலைவன் பருதி மைந்தன் முனிமைந்தன். ஒரு நாழிகையில் மலைவன் பொறுபடை அடங்க மலையும் புரந்தரன் இருந்த உலகும் வானோடு ஒரு க்ஷணத்திடை மலைவன் வில் விஜயன் என்பான். நம்மளோட பலத்தை மட்டும் பார்க்கப்படாது சார், எதிராளி பலத்தை பார்க்கணும். நம்ம பலத்தையே பார்க்குறதா? எப்போவுமே ஒன்று வச்சுக்கணும். யாருமே நீ எந்த விஷயத்தில் ஈடுபடுறையோ அந்த விஷயத்தில் உனக்கு என்ன பலம் கூடியிருக்கோ அதை போல பன்மடங்கு கூடினவன் இருப்பான். அதை போல தெரிஞ்சுக்கணும். நான் அடியன் உபன்யாசத்தில் அடிக்கடி சொல்லியிருப்பேன். நான் அடியன் விஷயம் சொல்கிறேன், புதுசாகவே விஷயம் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் நல்லா ரசிக்கிறீர்கள் நான் சொன்ன விஷயத்தை. நீங்கள் புரிஞ்சுண்டு தானே ரசித்தேள். அப்போது இந்த எனக்கு இருக்கிற மூளை உங்கள்கிட்டையும் இருக்கோ இல்லையோ, பகவான் எனக்கு சொல்கிற கெப்பாசிட்டியை கொடுத்தா, உங்களுக்கு கேட்குற கெப்பாசிட்டியை கொடுத்தா. இப்போ யார் ஒஸ்தி சொல்லு, எனக்கு தெரியல. இங்கே இது வியாசபீடத்தில் உட்காந்து நான் சொல்கிறதுனால நமஸ்காரம் பண்ணுறேன், புண்ணியம்னு, அவ்வளோதான். இந்த ஸ்தானத்துக்கு மதிப்பு புரிஞ்சுக்கணும். இங்கே உட்காந்து யார் சொன்னாலும் நம்ம நமஸ்காரம் பண்ணணும், சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி. அதனால தான் எப்பொருள் வள்ளுவர் எழுதினா, யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இதே போய் எல்லாருக்கும் நாலெட்ஜை கொடுத்துருக்கான். யாருமே முட்டாள் கிடையாது. ஒரு பைத்தியம் ஒரு ஊரில் நின்றுட்டு இருந்தான். ஒருத்தன் போய் கேட்டான், உன்னை எல்லோரும் பைத்தியங்கிறாளேன்னு. எந்த பைத்தியம் சொல்லித்துனாங்க? ஆமாம், நீ அவனை பைத்தியமாக பார்க்குற, அவன் உன்னை பைத்தியமாக பார்க்குறான். இப்போ யார் கெட்டிக்காரன்னு சொல்லு, யார் பைத்தியம் சொல்லு? நம்மளும் தானே பைத்தியமாக தானே இருக்கோம். சாப்பாட்டில் இதை பிடிக்கும், அதை பிடிக்கும். எல்லாருமே குடிகாரனாக தானே இருக்கோம். கருத்தால் எந்திருந்தவுடனே காப்பி குடித்தா தான் ஆகும்னு இருக்கோமே. காப்பி குடிக்கணும், டீ குடிக்கணும், எனக்கு அது குடித்தா தான் வேலையே ஓடுங்கிறேன். அந்த குடி தப்பு, ஒத்துக்கிறேன். அதை விட்டுருங்கோ. நம்ம ஏதோ ஒரு பைத்தியமாக இருக்கோம். எனக்கு கத்திரிக்காய் பிடிக்கும், வெண்டைக்காய் பிடிக்கும், கொத்தரங்காய் பிடிக்கும். அதனால தான் காசியில் பிடிக்கிறத விடுங்கிறான். நல்ல வேளை வயசானவொன்னே ஆற்றுக்காரியோட போகிறோம். ஏன்னா வயசான ஆற்றுக்காரியை பிடிக்காது, இளமையில் போனால் பிடிக்கும், விட்டுட்டு வந்துடுவோம். நீங்கள் அதனால் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் நம்ம ஒவ்வொருத்தர் ஒரு விஷயத்தில் பைத்தியமாக இருக்கோமே.
யார் வந்து நீங்கள் சொல்லுங்க ஆறு, அப்போ அது கிடைக்கல அது நடக்கலைன்னு சொன்னால் கோபம் வருது. அதனால் நம்ம இன்னொருத்தரை சொல்கிறோம். இன்னொருத்தரை எப்போ சொன்னோமோ நம்மள்கிட்ட இருக்குதுன்னு அர்த்தம். ஆமாம். இப்போ எதுக்கு இவ்வளோன்னு சொல்கிறேன், துரியோதனன் இவ்வளவு பலசாலிகள் பக்கத்தில் இருந்தும் என்ன பிரயோஜனம்? பகவான் கிருபை இல்லை. அங்கே சப்ஜெக்டுக்கு வாங்கோ. பகவானுடைய கிருபை இல்லைன்னு வச்சுக்கோங்க. நாம் வள்ளுவர் அழகாக சொன்னான், முயற்சி வினையாக்கும்னு எழுதலை, முயற்சி அப்படின்னா அர்த்தம் தெரியுமா? அதான் இந்த ட்ரை பண்ணுறதுன்னா என்னங்கிற இதில் உங்கள்கிட்ட தமிழ் டு தமிழ் டிக்ஷனரி இல்லைன்னு சொன்னேனே, போய் வாங்கு. முயற்சிக்கு அர்த்தம் பாரு என்ன போட்டிருக்கான்னு. 2 பேர் சேர்ந்து செய்கிறது எல்லா காரியமும் முயற்சி. போய் பாரு. முயற்சினா இன்டர் கோர்ஸ்னு போட்டிருப்பான். 2 பேர் சேர்ந்து செய்கிற காரியம். நீங்கள் இந்த பூமியில் 2 பேர் சேராமல் எந்த காரியமும் பண்ண முடியாது. ஆமாம், நான் அன்றைக்கே சொல்லிட்டேன். நீங்கள் 2 பேர் சேர்ந்தாலும் அந்த விஷயம் எப்போ பரிணமிக்கும்? பகவான் கிருபையில். முயற்சி திருவினையாக்கும். திருந கடவுள், முயற்சி வினையாக்கும்னு எழுதலை. இப்போ ஒருத்தர் பனியன் தயாரிக்கிறார், ஒருத்தன் வாங்கணும், புரியுது? வாங்கி விற்கணும். இந்த தயாரிக்கிறவன் ஒருத்தன், வாங்கி விற்கிறவன் அங்கேயும் 2 பேர் சேர்றான், புரியுறதா? தயாரிக்கிறவன் இங்கே 2வது ஆள்கிட்ட தரான், அவன் 2வது ஆள்கிட்ட தரான். பாரு, இன்னொரு ஆள் இல்லாமல் முடியுமா? நீ பாரு, எந்த உத்தியோகத்துக்கு போ, என்ன அனுஷ்டானத்துக்கு போ, இந்த பூமியில் இன்னொருத்தர் இல்லாமல் எந்த காரியமும் பண்ண முடியாது. அது 2 பேர் சேர்ந்து செய்கிறதும் பரிணமிக்கணும்னா கடவுள் கிருபை வேணும். முயற்சி திருவினையாக்கும். முயற்சின்மை இன்மை புகுத்தி விடும். அந்த 2 பேரில் அந்த இன்னொருத்தன் இருக்கிறவன் சரியாக செய்யலைனால் இவனுடைய உழைப்பு கெட்டு போகும். நீ என்ன குவாலிட்டியான பனியன் தயாரித்தாலும் அதை ஒருத்தன் விற்கணுமே. சொல்லு, நீ என்ன வேணாலும் நீயே போய் விற்க முடியாத, உனக்கு தயாரிக்கத்தான் நேரம் சரியாக இருக்குது. யார்கிட்டையோ ஒருத்தன்ட்ட போய் விற்கிறான், உனக்கு பதிலாக ஒருத்தன் போகிறான். அதுவும் பாரு, இன்னொரு ஆள் சேல்ஸ்மேன்னு வச்சுருக்க கம்பெனியில், அவன் போய் கொடுக்குறான். தெரிஞ்சுக்கோ. ஆமாம். அப்போது அந்த திருங்கிற பகவானுடைய கிருபை இருந்தால் தான் வெற்றி கிட்டும். அந்த திருங்கிற பகவானுடைய கிருபை இல்லைனால், அதனால சொல்கிறான், ஒன்றுமே பண்ண முடியாதவனை என்ன சொல்கிறான், திருன்னு முழிக்கிறாங்கிறான். அந்த திரு கிருபை எங்கே கிடைக்கும்னு முழிக்கிறான், இப்போ தேடுறான். பகவானுடைய கிருபை நமக்கு வேணும். நம்ம சொல்கிறோமே, எனக்கு அந்த நேரத்தில் மூளை வேலை செய்யலைன்னு, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு. நமக்கு எந்த நேரமும் செய்யலை, அது வேறு. பொதுவாக நம்ம சொல்கிறோமே, எனக்கு அந்த டைம் ஒர்க்காகலை. உங்களை ஏன் நான் செல்ஃபோன், இப்போ செல்ஃபோன் பேசாதேன்னு ஏன் சொல்கிறேன், திரும்பி கூட பார்க்கக்கூடாதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிக்க மாட்டேங்கிறள். எனக்கு போய்டும் மேட்டர். இஃப் ஐ ஸ்லிப் த மேட்டர், எனக்குன்னா முதல் நஷ்டம். உங்களுக்கு நான் அந்த நல்லதை சொல்லலைன்னா சொல்லு, அப்புறம் உனக்கு நஷ்டம். அப்படி நான் சொல்லலைன்னா கிளப்பி விட்டுருவான், இவருக்கு மறதி வந்துருத்துன்னு. அம்மா நீ என்ன இடைஞ்சல் பண்ணுற? அதுக்கு தான் ஸ்கிரிப்டு எதுக்கு வச்சுருக்கோம்னா அதை பார்த்து சொல்லலை, எந்த இடத்துல இருக்கோமுங்கிறதுக்கு. புரிஞ்சுக்கோ, நடந்ததை சொல்கிறேன் உனக்கு. இப்போன்னா இந்த செல்ஃபோன் 1988 ஒரு ஊரில், எந்த ஊர்லாம் சொல்ல மாட்டேன்,
பெரிய பண்டிதாள்லாம் தமிழ் பண்டிட்லாம் உட்காண்ட்ருக்கா. எல்லோரும் எனக்கு தெரியும் யாரெல்லாம் கூட்டத்தில் இருக்கான்னு. எல்லோரும் உட்காண்ட்ருக்கா. நேற்றுக்கு சொன்னேனே இந்த குந்தி கர்ணன் அந்த சப்ஜெக்டு, அதனால தான் நான் பேன் பண்ணேன் அதுலேருந்து. இந்த தலைமை முன்னிலெல்லாம் போடக்கூடாதுன்னு, ஒருத்தரும் பேச வேண்டான்னு பேட். அதனால தான் என் உபன்யாசத்தை இந்த புகழை விரும்புகிறவாள்லாம் ஏற்பாடு பண்ண மாட்டான், போடவே கூடாது. நாளான்னைக்கு பட்டாபிஷேகம் அவர் வேணால் 2 வார்த்தை சொல்லலாம். அவரும் நான் மாட்டேன்னுட்டா ரொம்ப குட்டு, நானே முடிச்சுட்டு போயிடுவேன். அது கஷ்டமாக இருக்குது. தலைமை முன்னியில் போட்டால் அவன் 10 நிமிஷம் பேசுகிறான் கூட்டத்தை பார்த்துக்கிட்டு. ஆமாம், எனக்கு அன்றைக்கி இந்த சப்ஜெக்டு போகணும், இந்த குந்திங்கர்ணனும் சொல்லணும். அதுக்கு முன்னால் இந்த இந்திரன் கவச்ச குண்டலம் வாங்கினானே சொன்னேன் நான் நேற்றுக்கு, அதை சொல்ல விட்டுட்டேன். இந்த குந்திங்கர்ணன் டயலாகுக்கு போயிட்டேன். அப்புறம்தான் எனக்கு தோன்றுறது, ஆஹா இந்த கவச்ச குண்டலம் வாங்கிறத சொல்லாமல் வந்துட்டோமே. பெரிய பெரிய ஸ்டால்வர்ட்ஸ்லாம் உட்காண்ட்ருக்கான், தமிழ் பண்டிட்டு புலவர் ஜமீன்தார் உட்காண்ட்ருக்கார், பெரிய பெரிய ஆட்கள் இருக்கு. அப்படியே எனக்கு ஒரு நிமிஷம் நான் கதறிட்டேன் மனசில் ரெங்கநாதன்ட்டு. எனக்கு அன்றைக்கி அந்த தலைமை தாங்கினவனை பார்க்க கோபம். அவன் பேசினதுனால தான் இந்த பிரச்சனை. மறுநாளே பேன் பண்ணேன், இனிமேலாம் ஒருத்தர் பேசப்படாதுன்னு, கிட்டக்கே வரப்படாதுன்னுட்டு. அப்போல்லாம் பால் வச்சுப்பேன், பாலை எடுத்து குடித்தேன். மனசில் ரெங்கநாதரை வேண்டுறேன், எங்கள் பெருமாளை, ரெங்கப்பிரபோ ஏதாவது யோஜனை கொடு இதை பேச்சப் பண்ணுறதுக்கு. இந்த சப்ஜெக்டை சட்டக்குன்னு தோணித்து ரெங்கநாதன் கிருபையில். குந்தி தேவி கர்ணனை பார்த்து கேட்குற மாதிரி ஒரு டயலாக் விட்டேன். மகனே கர்ணா, உன்னை நான் ஆற்றில் வீசி எறியும் பொழுது கவச்ச குண்டலத்தோடு வீசி எறிந்தேனே, அது எங்கேன்னு. அதுவா தாயே இப்பொழுதுதான் இந்திரன் வந்தான்னு ஃப்ளாஷ்பேக்கில் சொல்கிற மாதிரி அடித்தேன். இந்த மாதிரி தான் ஒரே அப்ளாஸ். ஆனால் அதில் ஒரு வந்த புலவன் ஒருத்தன் கெட்டிக்காரன் மாதிரினா நான் தங்கியிருக்கிற இடத்துக்கு வந்துட்டான். இந்த மாதிரி வில்லி பாரத்தில் கிடையாதுன்னு. அதுக்கப்புறம் நாங்கள் புகுந்துருவோன்னு வச்சுக்கோங்க. அது இன்னொரு பாரதத்தில் இருக்குது, அது எங்கள் வீட்டில் இருக்குது புஸ்தகம்னு சொல்லி. அவன் எங்கள் வீட்டுக்கு என்றைக்கு வருவான்? அட்ரஸ் கொடுத்தா தானே. அதை தான் நீங்கள் கவனிக்கணும். நீங்கள் இப்போ நீங்கள் வந்தே பாரத் ட்ரெயின் போகிறதுன்னா அவனுக்கு சிக்னல் இருக்கணும், எங்கே பார்த்தாலும் க்ரீன் சிக்னல் இருந்தால் தான் ஜில்லு 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 ஜில்லுன்னு போவான். எங்கேயான ஒரு இடத்துல ரெட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவன் பிரேக்கை அமுக்கணும். அங்கேருந்தே இங்கே வர வரைக்கும் மெதுவாக வருவான். சிக்னல் போடலைன்னா அவனுக்கு கோவம் வரும், நேச்சுரலி திட்டுவான் ஸ்டேஷன் மாஸ்டரை. ஆமாம் சார், அப்புறம் நீங்கள் ஸ்பீடாகவும் போகணும், டயத்துக்கு வரணும், இவ்வளவும் சொல்கிறாள். ஓட்டுற மனுஷன் தானே, சொல்லு. ஆமாம், நீங்கள் யாரும் போய் பாராட்ட மாட்டேங்கிறள், பொட்டி எடுத்துன்னு ஓடுறதுலேயே இருக்கள். ஆமாம், நான் போய் பாராட்டுவேன் இந்த டிரைவரை. அது வழியாக போய் என்ன ஓட்டினேன் சேமமாக இருன்னு பட்டாளி தண்ணிக்கு வைப்பாவா, ஆப்பிள் சாத்துக்குடிலாம் அதை எடுத்து அவன்கிட்ட ஒன்று கொடுப்பேன். நீங்கள் வி ஷுட் அப்ரிஷியேட். அவன் பகவான் கிருபையில் ஓட்டுறான் சார். நீங்கள் தெரியுங்கோ, ஒரு ஒரு சமாச்சாரமும் பகவான் கிருபை. நீங்கள் நம்ம மாத்தில் குப்பை அள்ளிட்டு போகிறா, நம்ம பாட்டுக்கு குப்பையெல்லாம் பேக் பண்ணி வாசலில் வைக்கிறோம், குடுத்தனம் பண்ணி குப்பை கொட்டினான் பார்ப்போம். இப்போ எல்லோரும் அப்படி தான் பண்ணிட்டுருக்கா. அவள் எடுத்துன்னு போகிறாளே பாருங்கோ, நம்ம மாதிரி நாடுறதுன்னு ஓரமாக வச்சோமே, அவள் எல்லா நாத்தத்தையும் தூக்கின்னு போகிறாளே, ஆம்பளையோ பொம்பளையோ, பாராட்ட வேண்டாம். நான் என்ன தீபாவளிக்கு வேஷ்டி புடவையெல்லாம் கொடுப்பேன். அம்மா நீங்கள் தெரிஞ்சுக்கணும், எல்லார்ட்டையும் பகவான் இருக்கான் சார், யார்கிட்ட பகவான் இல்லை. அதை தான் இப்போ கீதையில் பார்க்க போகிறோம். 2 பக்கமும் சைன்யம் நிற்கிறது,
அர்ஜுனன் கிருஷ்ணனை பார்த்து, இங்கே பார், நடுவில் தேரை நிறுத்துன்னா. அவன் சாதாரண டிரைவர் நினச்சிட்டான். சேனையோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபயமே அச்சுதா. ரெண்டு பக்கமும் நடுவில் சைன்யத்தில் தேரை நிறுத்துன்னா. கிருஷ்ணர் திரும்பி பார்த்தார், எனக்கு நேரம்டா, என்ன கமெண்ட் பண்ணுற? அவள் அம்மா யசோதை பாலை ஊட்டி தயிர் போட்டு வெண்ணெய் போட்டு, பாரோ முராரே பாலக சௌரே பாரோ முராரே பாலக சௌரே சதா விசார சந்தோஷ தீர ಊಟಕ ಏಳೋ ಮೆಯ್ಯೆಲ್ಲ ಧೂಳೋ ಆಟ ಸಾಕು ಏಳೋ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಕೃಪಾಳೋ ಬಾರೋ ಮುರಾರೇ ಬಾಲಕ சௌரே. அவன் என்னவோ பிரியமாக வாடா கண்ணுன்னு கூப்பிட்டா. இவன் என்ன சொல்கிறான்? ஏ கிருஷ்ணா, தேரை நிறுத்து. நம்ம அம்மா நம்மளை ராத்திரி 11 மணிக்கு படிக்கிறோம்னு டீ போட்டு கொடுத்து, ஏண்டா கண்ணு இவ்வளோ நேரம் படிக்கிற, பூரும்டா, தூங்கு, சாப்பிட்டுடா கண்ணு, 8 மணிக்கெல்லாம் சாப்பிடுன்னு கூப்பிட்டா. நம்மாத்து மாமி என்ன பண்ணுறா? சும்மா சும்மா சுட வைக்க முடியாது, குடிச்சு தொலைங்க. அவன் திருதராஷ்டிரன் கேட்குறான் சஞ்சயன்ட்ட. சஞ்சயன் அங்கே நடக்கிறத பார்த்து சொல்கிறான், குருக்ஷேத்திர பூமினா 70 மைல் நீளம், 30 மைல் அகலம். தெரிஞ்சுக்கோ, தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுயுத்சவகா மாமகாகா பாண்டவாச்சைவ கிம குருவத சஞ்சயா. அப்பவும் திருதராஷ்டிரம் பிரித்து பேசுகிறான். என் பிள்ளைகளும் பாண்டு பிள்ளைகளும் என்ன செய்கிறார்கள்? என்ன பஜனை பாடவா போனான்? அவனுக்கு பயம், அவுட் ஆஃப் ஃபியர் கேட்குறான், பிள்ளைகள்லாம் செத்து போயிடுவான்னு. இப்போ தப்பு பண்ணாமல் இருக்கணும் சொல்லு. தர்மக்ஷேத்திரம் திருதராஷ்டிரனே கேட்குறான், கிருஷ்ணா, என் தாத்தா பீஷ்மர், தளபதி ஆச்சாரியன் துரோணன் எல்லாரையும் கொன்னுட்டு நான் ஆட்சிக்கு வரணுமா? நான் போயிடுறேன், எனக்கு சண்டையே வேண்டாங்கிறான் அர்ஜுனன். போறேங்கிறவனை பிடிச்சி இழுத்து வச்சு கீதை சொன்னான். தெரியுமா உங்களுக்கு? அதைத்தான் அப்போது பரமாச்சாரியார்கிட்ட ஒரு உபன்யாசகர் போனார். அந்த ஊரில் கிராமத்தில் பண்ணிட்டு வானார். 4 பேர் தான் உட்காண்டிருந்தாளாம். 4 பேர் தான் வந்தான்னா. பரவாயில்லையே, உனக்கு 4 பேர் இருந்தாளா? இந்த கிருஷ்ணன் கீதையை சொல்கிற போது ஒத்தந்தான் கேட்டான். நீ கீதை சொன்னபோது 4 பேர் கேட்டாளான்னாரான். அந்த மாதிரி அர்ஜுனன் ஒத்தனுக்கு தான் சொன்னான். இப்போ உலகமே படிக்கிறது பார்த்தியா? அதுதான் பகவான் செயல். இதில் பாருங்க, வேடிக்கை, அர்ஜுனனோட ஒன்றா விளையாடினான். காண்டவனத்தில் விளையாடினான், எங்கே பார்த்தாலும் விளையாடினான், அரண்மனையில் விளையாடினான், எல்லாம் பண்ணான், கூட இருந்தான். அப்போ கீதை சொல்லலையே. ஏன்னா அப்போ சொன்னால் கேட்க மாட்டான். எல்லோரும் கஷ்டம் வரும்போது தான் உபதேசம் கேட்பான். நீ ஜூன் மாதம் இப்போ புஸ்தகம் கொடுத்துட்டா, நீ குழந்தைகள்லாம் பாரு, ஸ்கூலுக்கு போகும், வரும், விளையாடும். ஆமாம், ஹோம்ஒர்க்கே பண்ணாது, ஹோம்ஒர்க்கும் தரமாட்டா. இப்போ இன்னும் 1 மாதம் கழிச்சு பாரு, மந்த்லி டெஸ்ட்டு, குவார்ட்டர்லி எக்ஸாம் வரும்போது பாரு, குழந்தைக்கு பயம் வரும். அம்மா படி, கன்னத்தை திருகி படின்னு சொல்கிறா பாருங்கோ. கஷ்டமாக இருக்குப்போ. சொல்லு கொடு. கேட்குறான் பற்றியா? ஜூன் மாதம் கேட்பேனே, இன்னும் டிசம்பர் ஆகணும், இன்னும் கேட்பான். மார்ச் வருதே பற்றியா? எல்லாருக்கும் பயம் எப்போ வருது? அவாளுக்குன்னு சிரமம் வரும்பொழுது அச்சம் வருது. அப்போ தான் பகவானை தேடுறோம். பகவான் சொல்கிறான் கீதையில், தமிழில் கீதை 6 பாட்டு எழுதுகிறார். இங்கே வில்லிபுத்தூரார் 18 அத்தியாயத்துக்கு 6 பாட்டு தான் எழுதியிருக்கார்.
ஆம், நீ இந்த சரீரத்தை தான் கொள்கிற, ஆத்மாவை இல்லை. நல்லா ஃபாலோ பண்ணிட்டு வாங்கோ. ரொம்ப பேர் இந்த சரீரம்தான் பிரதானம் நினைக்கிறா, கிடையாது. இந்த உள்ள ஆத்மாங்கிற நம் உயிர் இந்த உடம்பை பிடிச்சுன்னு இருக்கு. அந்த உயிரை உடம்பா பிடிச்சுன்னு இருக்கான். நல்லா கேளு, பகவான். இப்போ 3 விஷயம்: சித்து, அச்சித்து, ஈசன். வைஷ்ணவத்தில் சொல்லுவா, சைவத்தில் பதி பசு பாசம். அதுதான் வேர்டு தான், வேறு சப்ஜெக்ட் ஒன்று தான். ரொம்ப பேர் இந்த உடம்பு உயிரை தாங்கின்னு இருக்குன்னு நினச்சின்னு இருக்கேள். இந்த உயிர் போயிடுத்துன்னா இந்த உடம்பை தூக்க 4 பேர்னா வேணும் பாரு. இந்த உயிர் உள்ளே பிடிச்சின்னு இருக்கு. கொஞ்சம் டேர்ன் த டேபிள். நம்ம இந்த உயிர் உடம்புக்குள்ளே இருக்கும்போதே உடம்பை நீக்கி பகவானை பிடிக்கணும். நம்ம அது பண்ணாதனால்தான் சரீரவசாத்து வருகின்ற இன்ப துன்பத்தை அனுபவிக்கிறோம். ரமண மகர்ஷிக்கும் உடம்புக்கு வந்தது. ஆப்ரேஷன் பண்ணுறேன்னர் டாக்டர், பண்ணுன்னர். மயக்க மருந்து கொடுக்குறேன்னர். அவர் டாக்டரை கேட்டார், நீ உடம்புக்கு பண்ண வந்தியா ஆத்மாவுக்கான்னு கேட்டார். அவனுக்கு புரியல, எம்பிபிஎஸ் படிச்சுவிட்டு. உடம்புக்கு தான்னார். நீ பாட்டுக்கு பண்ணுன்னர். அவன் பாட்டுக்கு பண்ணால் இவர் பேசுகிறார் அவனோட. ஏன்னா அவர் உடம்பு வேறேன்னு பிரித்து விட்டார். அப்போ தான் ஒரு சிஷ்யன் கேட்டான், இந்த வியாதியையும் போக்கின்னு இருக்க வேண்டியதானேன்னா. சமத்தே அதை அனுபவிக்கிறேன்னா, இல்லைன்னா அதுக்கு ஒரு ஜென்மம் எடுக்கணும்னார். அதையா தெரிஞ்சுக்கோங்க. இந்த இந்த உடம்பை கொடுத்து நமக்கு உயிரை வச்சிருக்கான். மானுஷ ஜென்மா இது ஒசந்த ஜென்மா. அரிது அரிது மானுடராதல் அரிது. இந்த மிருகம் பட்சி எல்லாத்துலேயும் இருக்கிற உயிர் ஒன்று தான். உயிரை யாரும் கொல்ல முடியாது. நாயோட உடம்பில் அந்த உயிர் இருந்தால் நாயாக இருக்குது ஆக்ட் பண்ணுறது. மாடுகிட்ட இருந்தால் மாடாக இருக்குது. இப்போ நம்ம மனுஷன் உடம்பில் இருக்கோம். இங்கே தான் வித்தியாசம். நீ மனிதனுடைய உடம்பில் இருந்து பக்தி செலுத்தலைன்னா அதுக்கும் உனக்கும் வித்தியாசம் இல்லைன்னு அர்த்தம். மிருகத்துக்கும் உனக்கும் புரிஞ்சுதா? மிருகம் கூப்பிட்டதே, யானை ஆதி மூலமேன்னு கூப்பிட்டதே. அதனால் தானே கஜேந்திர ஆழ்வான்கிறோம். ஆனை கூப்பிட்டதே. நம்ம எப்போ கூப்பிடலையோ நம்ம மிருகம் தானே. புரிஞ்சுக்கணும். நம்ம என்னைக்கு பகவன் நாமாவை சொல்லலையோ, என்னைக்கு பகவன் நாமாவை கேட்கலையோ, நீ யோசனை பண்ணிப்பார். 24 மணி நேரத்தில் எத்தனை நேரம், எத்தனை நிமிஷம் பகவன் நாமா சொன்னோம், எத்தனை நிமிஷம் பகவானுக்கு தொண்டு பண்ணோம், எத்தனை நிமிஷம் அடியார்களுக்கு பண்ணினோம் அப்படின்னு கால்குலேட் பண்ணிப்பார். அதுதான் நம்மளோடது. பாக்கியெல்லாம் நம்ம லௌகீகமாக பண்ணுறது பூரா வெக்தம். அதனால தான் அந்த லௌகீகமாக சம்பாதிக்கிறதே பக்தி விஷயத்துக்கு செலுத்துங்கிறோம். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. காலையில் சூரியோதயத்துலேருந்து ராத்திரி சூரியன் அஸ்தமனம் வரைக்கும் பாரு. நம்ம இன்றைக்கி என்ன பண்ணோம், ஏது பண்ணோம். ஆழ்வார் சொல்கிறார், வேதம் நூல் பிராயம் 100 மனுஷர்தாம் புகுவரேனும். வேதம் சொல்கிறது 100 வயசுன்னு. பாதியும் உறங்கி போகும். 50 வயசு தூக்கத்தில் போயிடுமா. இது ராத்திரி மட்டும் தூங்குறவாளுக்கு தான். பகலில் தூங்குறவா, பஸ்ஸில் தூங்குறவா, அந்த உபன்யாசத்தில் நன்னாவே வரும், இன்னும் சேரும். மீதி 50 வயசு இருக்குது. அதில் 15 வயசு பால பருவத்தில் போயிடும். விளையாட்டில் பொழுத கழிக்கிறோம். அதுதான் ஆழ்வார், இன்னொரு ஆழ்வார் சொன்னார், தெரியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்து விட்டேன். சரி, பெரியவனாய் சம்பாதிச்சோமே, பெரிய நாயினபின் பிறர்க்கே உழைத்து ஏழையானேன். பொண்டாட்டி பிள்ளை பொண்ணுக்குன்னு சம்பாத்தியத்தை கொடுத்து ஏழையாக போயிட்டோம். பாதியும் உறங்கி போகும் நின்றதில் 15 ஆண்டு பேதை பாலகன் அதாகும். கல்யாணம் பண்ணிப்போம். பிணி பசி மூப்பு துன்பம். வயதானாலே வியாதி வந்துடும். எங்கேருந்து வரும்னு தெரியாது.
பிணி, பசி. வயசானால் தான் ரொம்ப பசிக்கும். சும்மா இருக்க முடியும். சம்பாத்தியம் பண்ணுறவோ பசி வந்தபோது என்னதையோ ஒரு டீயை குடிச்சிட்டு போயிடுறோம். சும்மா இருக்கிறவோ பசிக்கும். ஏன்னா வியாதி வேறு இருக்கே. இந்த கஷ்டம் பாரு. டாக்டர் சுகரை வச்சுருக்கான், இதை சாப்பிடாதே அதை சாப்பிடாதேங்கிறான், ஆனால் பசிக்கிறது. என்ன கஷ்டம் பாரு. இதில் டாக்டர் சுகர் இருக்குதுன்னு சொல்ல விட்டு தான் ஸ்வீட்டு வேண்டிருக்கு. கிரகணத்தன்னைக்கு சாப்பிடாதேன்னா தான் பசிக்கும். மற்ற நாளைக்கு பட்னியே இருப்பான், நாளைக்கு ஏகாச்சி சாப்பிடாதேன்னா தான் பசிக்கும். அது பசி இவ்வளவு பெரிய கொடுமையை வச்சுருக்கான். ஏன் வச்சுருக்கான்? கஷ்டத்தை அனுபவிக்கத்தான். எல்லாம் வச்சுருக்கான். டாக்டர் கையை பிடிச்சிடுறோம், இதை சாப்பிடாதே இதை சாப்பிடு, டாக்டரை எழுதி கொடுத்துட்றோம். அதை நான் நல்லா ஃபாலோ பண்ணுறது நம்மாத்து மாமி தான். அதில் அவள்கிட்ட உன்னை கற்றுக்கணும். நம்ம சாப்பிடாதனால அவளும் சாப்பிடாமல் இருக்கா. அது இருக்கும் இல்லையோ? அப்படி இருந்தால் கொடுத்து வச்சுருக்கோன்னு அர்த்தம். ஆமாம், பாருங்கோ, அது இருக்கணும். பகவான் நமக்கு பிணி, பசி. அதனால தான் ஒரு வச்சனம் சொன்னேன், பொன் பிறக்கிறதுக்கு முன்னால் பூட்டிக்கோ. பூட்டிக்கோன்னா ரெண்டு அர்த்தம். நீ போட்டுக்கோன்னு அர்த்தம், பொண்ணுக்காக பூட்டி வச்சுக்கோன்னு அர்த்தம். நாட்டு பொண்ணு வரத்துக்கு முன்னால் சாப்பிட்டுக்கோன்னா. அது ஏன் சார் நாட்டு பொண்ணு போட மாட்டாளா? போட மாட்டா. உனக்கு வியாதி இருக்குன்னா போட மாட்டா. ஏன்னா மாமியார் சொல்லித்தராளே, அவருக்கு இதெல்லாம் கூடாது, ஊறுகாய் போடாதே, தேங்காய் கூட்டாதே சொல்கிறா பாரு. ஆமாம், இப்போ எங்காவது மாமி சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கா மாமிட்டு. ராமராமா மாற்று மாமி அவத்தில் தான் தங்கியிருக்கேன். தோசை இப்படி பண்ணணும், உப்பே போடக்கூடாது. பாவம், இந்த மாமிக்கு கஷ்டம். எனக்கு ஒரு தனி சமையல், அவளுக்கு ஒரு சமையல். அம்மா பாவம். உப்பு போடாமல் சமைக்கணும், ஸ்வீட்டு கூடாது. நீங்கள் எல்லோரும் வரவா பூரா எனக்கு வாழைப்பழம் மாம்பழத்தை தான் கொடுக்குறேள். இனிமேல் கொண்டுறவா கொய்யாப்பழம் கொண்டா, மாதுளம்பழம். ஆமாம், அதுதான் சாப்பிடுங்கிறான் டாக்டர். அது கொய்யாப்பழத்துலேயும் பழம் விடாதான், கொய்யா காய் தான் சாப்பிடணும். எல்லோரும் கொண்டு வந்துற. இப்போ நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறது, மாம்பழம் வாழைப்பழம்லாம் கொண்டுறாதே. சரி, அதுக்காக வாழை இப்போ நாளைக்கே பட்டாசு தண்ணிக்கு வெப்பா எடுத்துன்னு போய் ஆற்றுக்காரிகிட்ட தான் கொடுப்பேன், பொண்ணுகிட்ட கொடுப்பேன், சாப்பிட்றவள்கிட்ட கொடுப்போம். இந்த சரீரத்தை இப்போ எதுக்கு இவ்வளோ விளக்கம் கொடுத்தேன்னு தெரிஞ்சுக்கோ. சரீரம் இருக்கிற வரைக்கும் பேணி பாதுகாக்கணும். ஏன்னால் நம்ம பகவான் நாம சொல்லணுமே. கோவிலுக்கு வரணும்னா உடம்புல தெம்பு வேணுமே. உஞ்சவர்த்தி போகணும்னா உடம்புல தெம்பு வேணுமே. ஹரிநாராயண பாடணும்னா தெம்பு வேணுமே. நீங்கள் சரீரத்தை அதுக்காக கண்டம் பண்ண முடியாது. சரீரம் முக்கியம். ஆனால் போடுறேன் பார், நம்ம சாப்பிட்டு வளர்க்கப்படாது. அதனால தான் அந்த காலத்தில் வச்சா ஒருபோது யோகியே. ஒரு வேளை சாப்பிட்றவன் தான் யோகி. அதை கொண்டு வாங்குறான் ஸ்ட்ரிக்டாக. மாத்திரை போட்டுக்கிறதுனால சாப்பிடுங்கிறான், கொஞ்சமாக சாப்பிட்ணும். அவனே என்ன சொல்கிறான், சாதம் இவ்வளவு தான் சாப்பிட்ணுங்கிறான், காய்கறி தான் நிறைய சாப்பிட்ணுங்கிறான். ஆமாம், சாதம் கொஞ்சம்தான், அது ஏறிடும் சுகர்னு. அந்த வாக்கிங் போங்கிறான் பாரு. இந்த கோயிலை வந்து பிரதட்சணம் பண்ணாலே போதும், 51 தடவை பண்ணு, 1 மணி நேரம் ஆகும். சுகர் இருக்குமா? நான் மதுரையில் உபன்யாசத்துக்கு போனோம், ஆடி வீதியை சுற்றினேன் கார்த்தால, திருப்பாவை சொல்கிறதுக்கு முன்னால். திருநெல்வேலியில் ஒரு வருஷம் ராமாயணம் சொல்கிறப்போ கீழே இறங்கினா சிவன் கோயில். அப்புறம் தேவாரத்தில் சொன்னார் ஒருத்தன் போய், அப்புறம் கேட்டான், அவனுக்கு 60 வயசு. நான் சொர்க்கம் போயினா நரகம் போயினான்னு கேட்டான். அது எனக்கு சொல்ல தெரியாது,
நீ சொர்க்கத்துக்குரிய பாதையில் போகிறையா நரகத்துக்குரிய பாதையில் போகிறையான்னு சொல்ல தெரியும்னா. ஓம் நமச்சிவாய 5 எழுத்த இந்த 60 வயசில் எத்தனை தடவை சொன்னேன்னு கேட்டார். அதையே நான் இப்போ தான் கேள்விப்படுறேன்னா. திருநாமம் 5 எழுத்தும் செப்பாராகில். சிவபெருமானை பற்றி விஷயம் பேசுகிறாளே அதை போய் கேட்டிருக்கியான்னா இல்லைன்னா. தீவண்ணர் திறமுறுக்கால் பேச்சாராகில். கோவிலை பிரதட்சணம் பண்ணியானார். ஒரு நாளும் திருக்கோயில் சூடாராகில். சாப்பிட்றதுக்கு முன்னால் ஒரு பூவை பறித்து நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்கன்னு போட்டையானார். உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உண்ணாராகில். சரி, இதெல்லாமாவது செய்யணும். உங்கள் தாத்தா விபூதி பூசியிருப்பார், அப்பா பூசியிருப்பார், அதை பார்த்தாது பூசினியான்னர். இல்லைனர். அருநோய்கள் கிட வெந்நீர் அணியாராகில். நீ சொர்க்க நரகத்துக்கு போலடா, திருப்பி திரும்பி பிறக்கிறதுக்குன்னே ஜென்மம் எடுக்கிறேன்னர். மிக நலிய பெயர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றீரேன்னர். அடுத்த ஜென்மா நமக்கு இதே மனுஷ ஜென்மா கிடைக்கும்னு என்ன நிச்சயம்? எங்கேயான ஆடு மாடாக பிறந்துட்டோம்னா அதனால தானே அப்பறே கேட்டார் புதுவாய் பிறக்கினும். அவருக்கு முன்னால் பிரகலாதன் தான் கேட்டான், புழுவாக பிறந்தாலும் ஒரு நாமா சொல்லணும்னா. பார்த்தியா, இப்போ நமக்கு இந்த சரீரத்தை கொடுத்ததே என்ன கேட்டுக்கோ. இந்த சரீரத்தை நமக்கு பகவான் கொடுத்திருப்பதே பகவான் நாமாவை சொல்லணும். நாமாவை சொல்லவில்லை என்றால் பிரயோஜனம் இல்லை. அதை தான் பகவான் சொல்கிறான். இந்த சரீரம் ஒரு நாளைக்கு அழியக்கூடியது. நீ சரீரத்தை தான் அழிக்கிறாய், ஆத்மாவை இல்லை. யாரும் இந்த உயிரை கொல்ல முடியாது. நஜாயத்தே மிரியத்தே வா கதாச்சின் நாயம் பூத்வா. இதை ஜலத்தில் நினைக்க முடியாது. உள்ளே இருக்கிற ஆத்மாவை நெருப்பில் போட முடியாது, ஆகாசத்தில் பறக்க விட முடியாது, காற்றுல பறக்க விட முடியாது. நீ பண்ணுற பஞ்சபூதத்தினால் உண்டான செயல் பூரா சரீரத்துக்குத்தான். புரிஞ்சதா? சில முன்னால் சொன்னேன், உயிர் உடம்பை பிடிச்சின்னு இருக்குன்னு. நம்ம உடம்பு, உயிர், பரமாத்மா. கோவிலுக்கு வரைய மடப்பள்ளி பார்த்துருக்கியா? மடப்பள்ளி பிரசாதம் கொண்டுருவா பார்த்துருக்கியா? தட்டு, அது மேலே வெண்பொங்கல் வச்சு உள்ளுக்குள்ளே மேலே ஒரு துண்டை வச்சு மூடி எடுத்துன்னு வருவா பார்த்துருக்கியா? தட்டு தான் நம்ம உடம்பு, வெண்பொங்கல் தான் பரமாத்மா. இட் இஸ் காமன் டு ஆல். மேலே போத்திருக்கானே ஒரு துணி, அதுதான் ஜீவாத்மா. அதுதானே தட்டை பிடிச்சின்னு இருக்கு. என்ன கேளு, பரமாத்மா 2 பேருக்கு 2 இடத்துக்கும் பொதுவாக இருக்கான். புரிஞ்சுக்கோ. இருக்கிறது தட்டில், ஆனால் உயிர் பிடிச்சின்னு இருக்கு. இந்த பரமாத்மா என்ன பாரு, தட்டை பழன்னு தேய்ச்சி வச்சுருப்பா பார்த்துருக்கியா? மடப்பள்ளி துணி பார்த்துருக்கியா? தண்ணியில் நினைக்க முடியாது, நெருப்பில் தகனம் பண்ண முடியாது. நீ எந்த செலவு தொழிலாளிகிட்ட கொடுத்தாலும் திருப்பி கொடுத்துருவான். அதுதான் ஆத்மா. நம்ம உயிர் நம்ம அப்படி தான் வச்சுட்டு இருக்கோம். பார்த்தியா? நம்ம உயிரை யாருமே அது ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறோம். அதனால தான் இருக்கோம். இந்த உடம்புக்கு எல்லாம் பண்ணிக்கிறோம். அது பண்ணிக்க வேண்டாம்னு சொல்லலை. இந்த உடம்புக்கு சென்டெல்லாம் போட்டுக்கணும். எதுக்கு அதுவும் தெரிஞ்சுக்கோ. பரமாத்மா இங்கே வந்து உட்கார்றான். புரியுறதா? இந்த சரீரத்தில் வந்து பகவான் உட்கார்றதுனால நம்ம சந்தனம்லாம் பூசிக்கிறோம், அத்தர் ஜவ்வாது பூசிக்கிறோம். துர்நாற்றம் வீசுறது. லௌகீகமாக இன்னொருத்தனும் பக்கத்தில் வந்து உட்கார மாட்டான் துர்நாற்றம் வீசினா. ஆமாம், அதுவும் வேணும். அது எதுக்கு பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கோ. பரமாத்மா உட்கார்றதுக்கு. இங்கே சதா என்ன ஹிருதயದಲ್ಲಿ வாசமாடோ ஸ்ரீஹரே. என் ஹிருதயத்தில் இரு, பகவானை கூப்பிட்றோம். பகவான் நம்ம ஹிருதயத்தில் இல்லைன்னு வச்சுக்கோ, கஷ்டம். பகவான் நம்ம கூடவே இருக்கான், சாட்சி பூதனாக இருக்கான்.
நம்ம என்னெல்லாம் பண்ணுறோங்கிறத பார்த்துட்டு இருக்கான் இந்த நாம்ங்கிற ஆத்மா. இதுக்கு எப்படி அனுபவிக்கிறோம் இந்த சரீரத்தோட, அதை தான் பகவான் கீதையில் சொல்கிறான். இன்பம் வரும்போது சந்தோஷப்படாது, இனி சப்ஜெக்ட் இதுதான். துன்பம் வரும்போது வருத்தப்படாதே, சுகதுக்கே சமய கிருத்வா லாபாலாபௌ ஜயா ஜெயவு. எங்கள் வள்ளுவர் இதை நல்லா மாடிஃபை பண்ணி எழுதினார் இந்த கீத ஸ்லோகத்தை. இன்பம் வரும்பொழுது எவன் ஒருவன் இன்பமாக எண்ணவில்லையோ துன்பம் வந்தால் துன்பமாக தெரியாதுன்னா. இன்பத்துள் இன்பம் விழையாதான் துன்பத்துள் துன்பம் உறுதல் இலன். நம்ம இன்பம் வரும்போது சந்தோஷப்படுறோம், துன்பம் வரும்போது வருத்தப்படுறோம். அதுதான் பகவான் ராமனை வாழ்ந்து காமிச்சுட்டு தான் கிருஷ்ணனை வந்து சொல்கிறான். தசரதன் கூப்பிட்டு நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம்னா கம்பன் சொல்கிறான். காதல் உற்றிலன் சந்தோஷப்படலையாம், இகழ்ந்திலன் அப்பாவை திட்டவும் இல்லையாம். கடன் அப்பா சொல்கிறது நம்ம கடமை நினச்சானா. பார்த்தியா, நம்மளாக தான் என்ன பண்ணியிருப்போம், உடனே கட் அவுட் வச்சுருப்போம். எங்கள் இளைஞரணி தலைவனை மன்னனாக்கிய தசரதா நீ பல்லாண்டு வாழ்க. அப்புறம் தாடகையை வதம் பண்ணுற மாதிரி ஒரு கட் அவுட்டு, அகலிகைக்கு சாப விமோச்சனம் தரா மாதிரி இப்படி காலை தூக்கிண்டு, அப்புறம் சிவதனுசை வளைக்கிற மாதிரி, சீதைக்கு மாலை போடுற மாதிரி. கல்யாணம் பண்ணுறவன் ரூபத்தை விட பாக்கி தாய் மாமா நாய் மாமா எல்லார் ஃபோட்டோவும் தான் அமக்கலப்படுறது கட் அவுட்டு. ஆமாம், கைகை வரங்கேட்டா, கைகை வரங்கேட்டவுடனே எங்கள் கம்பன் சொல்கிறான் ராமன் முகம் எப்படி இருந்தது, அப்பொழுது அலர்ந்த செந்தாமரையினை வென்றது. அவன் எவ்வளோ வேதாந்தம் சொன்னான். கைகை சொன்னான் இது அரச கட்டளைனாய், அம்மா மன்னவன் பணி என்றாகில் நும்பணி மறுப்பேனோ, உங்கட்டளையை மீறுவேனா. இன்னொருத்தன் மன்னவன் பணி அன்று, எங்கள் தசரதன் பணியில் நீ தான் வரங்கேட்ட. என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனே. நான் ஆண்டா என்ன பரத ஆண்டா என்ன ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், நீ எங்கிட்டேருந்து வாங்கி பரதன்ட்ட கொடுத்துருக்க, அவன் சித்திரக்கூடத்தில் கொண்டு வந்து தரப்போகிறான். அடியனேன்னு பெற்றது. கைகை வரங்கேட்டவுன்னா அப்போ பூத்த தாமரை பூ ஜெயிச்சதுன்னா. இப்போ நம்மளாக இருந்தேன்னா கட் அவுட்டு மாறிடும். துரோகி கைகேயை நாடு கடத்து. தசரதன் 2 வரம் கொடுத்ததுக்கு சாட்சி உண்டா, ரிட்டு போட்டுருவான். ஆமாம், கேஸு உடனே அட்டன் பண்ணுவான் ஜட்ஜு. அடுத்த உத்தரவு வரும் வரை வசிஷ்டரை பொறுப்பேற்க சொல்லவும். அதுவரை கைகையும் கூனியும் 14 நாள் நீதிமன்ற காவலில் உள்ளே வைக்கவும். 14 வருஷமும் உள்ளதாக இருப்பா. பார்த்தியா, அப்படி பண்ணானா ராமன். உடனே கிளம்பினான் காட்டுக்கு. அதனால தான் இப்போ உபதேசம் பண்ணுறான் கிருஷ்ணனா வந்து வாழ்ந்து காமிச்சுட்டு. அதையும் எங்கள் வள்ளுவர் சொல்கிறார், சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். அப்படின்னா என்ன, கடைப்பிடிச்சிட்டு சொல்லு, கடைப்பிடிக்கக்கூடியதாக சொல்லு. ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட ஒருத்தன் கூட்டின்னு போனான் தன்னோட குழந்தைய, 2 வயசு குழந்தைய. தினம் வெல்லம் சாப்பிட்றது குழந்தைன்னா 1/4 கிலோ வெல்லம். உடனே பரமஹம்சர் 30 நாள் கழித்து கூட்டின்னு வாங்கினார். இந்த குழந்தையோட அப்பா கோபம், இதுக்கு எதுக்கு சாப்பிடாதேன்னு சொல்கிறதுக்கு 30 நாள்னு. 30 நாள் கழித்து போனான். குழந்தைய மடியில் வச்சுட்டு வெள்ளெல்லாம் சாப்பிடக்கூடாது சூடு அப்படின்னார். குழந்தையோட அப்பா கோவம் வந்தது, இதை 30 நாள் முன்னாலேயே சொல்லப்படாதான்னா. நீ என்ன கவனிச்ச, நீ வரும்போது நானும் 30 நாள் முன்னால் தினம் வெல்லம் சாப்பிட்டுருந்தேன். அவர் வெள்ளைக்கட்டியை வச்சுருக்கார். 30 நாளாக எப்படி சாப்பிடாமல் இருக்கிறதுன்னு பார்த்துட்டு சொல்கிறேன்னு. அதியா எப்படி முதல்ல நம்ம வி ஷுட் ஃபாலோ. நம்ம யாரும் ஃபாலோ பண்ணுறோம் இல்லை, ஸ்வாலோ பண்ணுறோம். பகவான் சொல்கிறான் சுகதுக்கே சமே கிருத்வா. யார் நமக்கு உறவு கேட்குறான், வில்லிபுத்தூரார் கேட்குறார். பந்தம் உணர்ந்து பார்க்குங்கால் நண்பார் பகையார். நம்ம இந்த பூமியில் ஜெனிக்கிறோம், அம்மா அப்பான்னு வளர்க்குறா, அப்புறமா கல்யாணம் பண்ணிக்க விட்டுடுறதே உறவு. அவள் செத்து போய்டுறா, எல்லா உறவும் போகிறது. அப்புறம் ஆத்துக்காரி வரா, புள்ள பொண்ணு வரா. புள்ள பொண்ணு வளர்ந்து கல்யாணம் பண்ணிட்டு போய்டுறா. சொல்லு, அது நம்ம அது மாமி புள்ள பொண்ணு பக்கம் சைடு அடிச்சிருவோம். என்ன பையன் இப்படி சொல்கிறான், அவன் சொல்கிறதான் கேளுங்கம்பா. என்ன இனிமேல் நீ ரிட்டையர்டு, புரிஞ்சுதா உனக்கு, தெரிஞ்சுக்கோ.
இந்த ஜீவாத்மா எப்போவுமே இன்னும் உன்னை பிடிக்கிறதுனா உன்னை விட்டுரும். அதுக்கு தான் பகவானை பிடிக்கணும். சொல்லு. அதைத்தான் சொல்கிறான். இன்பம் புண்ணிய பாவத்தை கொண்டு வந்தோம் அனுபவிக்கிறோம். இது நடக்கிறதா நடக்கட்டும், என்ன பண்ண போகிறோன்னு சொல்லு. அவாளுடைய இன்ப துன்பம் அவள் தான் அனுபவிக்கணும், இன்னொருத்தரெல்லாம் வாங்கிக்க முடியாது. ரத்னாகர்னு பேர், அவர் வால்மீகி ரிஷியானார். நாரதர் அவரை தேடின்னு தான் போனார். இப்படி மாம்சம்லாம் சம்பாதிச்சின்னு போகிறையே, உனக்கு பாவம் வரும்னார். அவர் சொன்னார், என் ஆதிகாரி சாப்பிட்றா, எங்கள் அப்பா அம்மா சாப்பிட்றான்னு. அவள்லாம் பங்கு போட்டுக்க மாட்டா, போய் கேட்டுன்னு வாங்கினார். கேட்க போனார். ஒருத்தரும் பங்கு போட்டுக்கல. இவருக்கு வில்லு அம்பு தளர்ந்தது. கதறினார், இந்த பாவத்தை எப்படி போக்குவேன்னு. பகவான் நாமா சொல்லுன்னார். எனக்கு தெரியாதுன்னார். உட்காருன்னார். ஏத்தாப்பில் விருட்சத்தை காமிச்சார், மரத்தை. இது என்னன்னார். மரம். சொல்லிகிட்டே இருந்தார். ராம 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 ராம. மரம் ராமன் ஆகிடுச்சு பார்த்தியா. சில பேருக்கு ராமன் மரமாக தெரியறான், அது அவன் தலையெழுத்து. வல்மீகம்லாம் புத்து புத்து கட்டிடுத்து பார். ராமாயணத்தை எழுதிட்டார் முன்னாலேயே இப்படி தான் நடக்க போகிறதுன்னு. ராமநாமாவை ஜபிச்சார். அவருக்கு முன்னால் அகலிகை ஜபிச்சா, அகலிகைக்கு முன்னால் பரமேஸ்வரன் ஜபிச்சான். பாரு, நம்ம பண்ணுற பாபம் எப்படி போகும். பகவன் நாமாவை சொன்னால்தான் போகும். அப்போ ஒருத்தன் கேட்டான், தப்பு பண்ணிட்டு சொல்லலாமான்னு. நீ எப்போ சொல்ல ஆரம்பிச்சுட்டியோ தப்பு பண்ணணும்னு தோணாது. இப்போ நம்ம ஸ்கூலில் கணக்கு போடுறோம் சார், கணக்கு தப்பு, வாத்தியார் சொல்லித்தரார். 2 உதாரணம் கொடுத்து இப்படி போடுங்கிறார். நம்ம கற்றுன்ட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் தப்பாக போடுவோமோ? கற்றுக்கிற வரைக்கும் தானே தப்பாக போடுவோம். கற்றுண்டாச்சே, இந்த ஃபார்முலா படி போடு, இதுபடி போடுன்னு சொல்கிறார் கணக்கு வாத்தியார். அதை நம்ம அபியாசம் பண்ணிட்டோன்னா திருப்பி ராங் ரூட்டுக்கு போக மாட்டோமே. ஹைவேல போயின்னு இருக்கோம், ஒரு ஊருக்கு போகணும், தெரியலை. அங்கே இருக்கிற ஒருத்தரை கேட்குறோம், நீங்கள் இப்படி போங்கோ. நம்ம அப்புறமா போவோமா? நேர சொல்லு. கேட்காத போது போயிடுவோம். இது எது அதுன்னு தெரியலையேன்னு சந்தேகப்பட்டுண்டு. ஆமாம், நம்ம யாரையோ ஒருத்தரை கேட்குறோம், கைடு பண்ணுறான், இப்படி போங்கோ. இப்படி போய் 3 கிலோமீட்டர் போனால் அந்த ஊர் நீங்கள் சொல்கிற ஊர் வந்துடும். கேட்குறான், சொல்லித்தரான் பாருங்க. அப்போ நமக்கு நாம் தப்பாக துன்மார்க்கத்துக்கு போகிற போது தெரியாது. சன்மார்க்கத்தை தெரிஞ்சுனுட்டோம். ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். பார் எப்படி கேட்குறார் வள்ளலார். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும், மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும். யாரை கேளு, நோய் இல்லாமல் இருக்கணுங்கிற. இன்னொன்று நான் சொல்லித்தரேன். வியாதி வந்தது, டாக்டர் சுகர் வந்துடுத்து, வாக்கிங் போங்கிறான், கொடுத்து வச்சுருக்க. நல்லா 1 மணி நேரம் நட, ராமர் ஸ்லோகம் பூரா சொல்லு. இந்த வாக்கிங் சேர்ந்து போகாதே, வெட்டி பேச்சு பேசுவேன். 2-3 பேரெல்லாம் போகாதே. ஆமாம், நான் தனியாக போகிறதுனால சொல்கிறேன். எங்கள் ஃப்ளாட்லேயே நடக்கிறேன். அவ்வளவு ராமர் ஸ்லோகம்னு சொல்லுவேன். கம்பன் செய்யுள், ஆழ்வார் பாட்டு 1 ஹவர். நான் சந்தோஷப்பட்டுட்டேன். நல்லா 1 ஹவர் பகவான் நாமா சொல்கிறதுக்கு கிருபை பண்ணினேன் ராமா. ஆமாம், நமக்கு கிருபை பண்ணியிருக்கானே. சொல்லுங்க எல்லோரும். நீங்கள் கோஷ்டியாக போகிறீள், வெட்டி பேச்சு பேச்சின்னு போகிறீள். அவ்வளோ பேரும் வெட்டி பேச்சு. அதில் வேறு ரோட்டில் போயிட்டு அந்த மூலையில் அந்த கடையில் கேசரி நன்னா இருக்கும், போண்டோ நன்னா இருக்கும். எதுக்கு வாக்கிங் போனேன்? இதெல்லாம் கொட்டிக்கப்படாதுன்னு தானே போனேன். அப்புறம் அதுக்கு பேர் என்ன வாக்கிங்? நீங்கள் பண்ணுறது தான் பார்த்துட்டு சொல்கிறேன். நான் முதல்ல தெரியாதனமாக போயிட்டேன் எல்லோரும் நடக்கிற இடத்துல. அப்போ தெரிஞ்சவெல்லாம் வந்துட்டா, இங்கே வாங்க, இங்கே ஒரு இடத்துல இருக்குன்னு. இது திங்கப்படாதுன்னு தான்டா வந்தோம். அதுலேருந்து இப்போ மெட்ராஸில் இருக்கேன். ஆற்றுலனா மேலே மாடியில் ஃப்ளாட்டில் ஒருத்தரும் இருக்க மாட்டா. அதுவும் 5 to 6
ஒருத்தரும் இருக்க மாட்டோம். ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு 3:45 எந்திருப்பேன். 1008 காயத்ரி ஜபம் பண்ணுவேன் 4:45 வரைக்கும். ஆமாம். அப்புறம் டீ குடிப்பேன். சில சமயம் குடிப்பேன், குடிக்காமலும் போவேன். 5 o'clock கீழே இறங்கிடுவேன். இங்கே இல்லை மாடிக்கு எங்கள் மெட்ராஸில் இருந்தேன்னா கையில் ஃபோனை வச்சுப்பேன் டைம் பார்த்துக்க. ஃபோனே அட்டன் பண்ண மாட்டேன். தெரியுமா உங்களுக்கு? ஃபோன் வரும், அப்போவும் என்னை கூப்பிட்றவா இருக்கா. 5:30 மணிக்கு நான் எழுந்துருவேன்னு நான் என் ஃபோன் கால் டைவர்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஆத்துக்காரி ஃபோனுக்கு. தெரியுமா? மை டைவர்ஷன் பூரம் வித் மை ஒய்ஃப், நாட்டு டைவர்ஸ். புரியுறதா? இப்போ எனக்கு ஃபோன் வந்திருக்கு பார்த்தியா, நான் உன்னை சொல்கிற மாதிரி சைலண்டில் போட்டிருக்கேன். தெரியுமா? அங்கே போய்டும். அவர் இப்போ உபன்யாசத்தில் இருக்கார், 9 மணிக்கு கூப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆமாம், தெரிஞ்சுக்கோ. உன் ஃபோனை டைவர்ட் பண்ணி வச்சுரு ஆத்துக்காரிக்கு. ஆமாம், அவள் சொல்லுவா, ஸ்க்ரூட்டனி பண்ணி சொல்லுவளே உனக்கு எது வந்ததுக்கு எது வரல எது வேணும்னு. அதனால் எப்பவும் பகவான் நாமா சொல்லு. நீங்கள் எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லாதேங்க. இந்த நேரம் இல்லைன்னு சொல்கிறவன் இந்து மதத்தின் துரோகி, சந்தேகமே படாது. அவன் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன் டயத்துக்கு சொல்கிறான். டயத்துக்கு சொல்கிறாவா கற்றுக்கோ. இந்த ராமாயணம் பாரதம் பூரா படிச்சுட்டு குதர்க்கவாதம் பண்ணுறான், அது பண்ணிட்டு போகிறேன். முதல்ல படிக்கிறாளே அதை கற்றுக்கோ. நீங்கள் படிக்க மாட்டேங்கிறாளே, பிரபந்தம் படி, தேவாரம் படி, எல்லாம் படி. அதில் வேறு படிக்க போகிற இடத்துலையும் பிரச்சனை. இவாத்தில் சுண்டல் போட்டால், இவாத்தில் அதை போடல, இதை பண்ணலை. நாராயணியம் போய் படிக்கிறேங்கிற, அங்கே போய் நாத்தனார் சௌக்கியமாங்கிற. இதில் வேறு நாராயணியம் படிக்க போகிற மாமி எல்லாரும் ஆத்துக்காருக்கு சமையல் பண்ணாமல் நாராயணியம் படிக்க போகிறான். அவன் போய் முதியோரத்தில் போய் சாம்பார் ரச்சம் வாங்கி சாப்பிட்டுங்க. நடக்கிறத சொல்கிறேன். வேறு விஸ்வநாயகர் அன்னதானம் பண்ணுறான்னு சாப்பிட வந்துடுவான். இங்கே வந்து மாமி நாராயணியம் படிக்க போயிருக்கா. நல்ல வேளை இவர் சாப்பாடு போடுறார். பார்த்துக்கோ. நான் என்ன சொல்கிறேன், ஆற்றுல சமைச்சு வச்சுட்டு போ, அப்புறம் நாராயணியம் படி, திருப்புகழ் படி. நீ உன்னோட டியூட்டியை செய்யாமல் நான் பகவான் நாமா சொல்கிறேன்னா பகவான் கிட்டக்கே வரமாட்டான். அது தெரிஞ்சுக்கோ. ஆமாம், ஐ எம் நாட் கிரிட்டிசைசிங் எனிபடி. நான் என்ன மட்டும் அட்வைஸ் பண்ணுறேன். எங்கிட்ட மாமாலாம் தான் வந்து சொல்கிறா, நீங்கள் உபன்யாசத்தில் சொல்லுங்க கொஞ்சங்கிற. ஆமாம், அதை தான் உங்களுக்கும் சொல்கிறேன். உன்னோட டியூட்டியை பண்ணு. அப்புறமா இதைத்தான் இப்போ சொல்ல போகிறேன். அடுத்த ஸ்லோகம் இதை சேர்த்து தான் சொல்லுவேன். கர்மண்யேவாதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சனா, வினையாற்ற கடமைப்பட்டுள்ளாய். நன்னா கேளு. வினை பயனில் உரிமை பாராட்டாதே, வெறுமனே இருப்பதில் விருப்பு கொள்ளாதே. அதுதான் இங்கிலீஷில் சொன்ன ஐடில் மேன் மைண்ட் டெவில்ஸ் ஒர்க் ஷாப். வெறுமனே இருப்பதில் விருப்பு கொள்ளாதே. என்ன கேளு அடுத்தது. வினை ஆற்றுபவன் ஆகி விடாதே, நீ தான் நடத்துறேன்னு நினைச்சுடாதே. நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் டியூட்டியை பண்ணு, எதையும் டியூட்டியாக பண்ணு. படிக்கிறது டியூட்டி, அப்பா அம்மாவுக்கு சம்பாத்தியம் பண்ணி கொடுக்கறது டியூட்டி, கல்யாணம் பண்ணிட்டு ஆத்துக்காரிக்கு செய்கிறது டியூட்டி, குழந்தைக்கு செய்கிறது டியூட்டி. நாளைக்கு திருப்பி நமக்கு பண்ணுவான்னு எதிர்பார்த்து பண்ணாதே. ஆமாம், யாரும் பண்ண மாட்டா. அதை எதிர்பார்க்காதே. அதை எதிர்பார்க்கறதுனால தான் ஹார்ட் அட்டாக் வருது. ஆமாம் சார், நான் சொல்லலை சார், டாக்டர் சொல்கிறான். எதிர்பார்க்காதே, பண்ணிட்டு நான் தான் இப்போ அன்றைக்கே சொன்னேனே. இப்போ நான் வருஷத்துக்கு 30 பேருக்கு திருமங்கலையும் புடவை வெட்டி தரேன். ஜூன் 27 3 பேர் கொடுத்தாச்சு, ஜூலை 2 கொடுத்தாச்சு, செப்டம்பர் 4 கொடுத்துட்டுருக்கேன். ஆனால் எங்கிட்ட வாங்கிட்டவா அடுத்த வருஷம் ஜூன் 27 வருமே, என்னை கூப்பிட்டு வாங்கிட்ட அந்த பொண்ணோட அப்பாவோ அம்மாவோ பொண்ணோ, இன்றைக்கி வெட்டிங் டே. வெட்டிங் டேக்கு ஊர் பூரா சொல்கிறாளே வெட்டிங் டேன்னு, என்னை கூப்பிட்டுன்னா முதல்ல சொல்லணும். நீங்கள் தான் வேட்டி புடவை கொடுத்தேள், திருமங்கலியம் கொடுத்தேள் சொல்லணும் இல்லையோ? ஒத்தரும் சொல்ல மாட்டோம்.
ஒருத்தரும் இன்னி வரைக்கும் சொன்னதே இல்லை. ஏதோ 1-2 பேர் சொல்லியிருக்கா, என்னை நேரம் வந்து பார்த்துருக்கா. நான் அதை பற்றி கவலைப்படல. கடமை, நம்ம தானம் பண்ணுறது நம்ம கடமை. ஆனால் அப்படி நான் தானம் செய்கிற புண்ணியம் யாரோ ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி தனம் கொடுப்பா. இன்றைக்கி கார்த்தால ஃபோன் ஒரு டாக்டர்கிட்டேருந்து, நீங்கள் எல்லாருக்கும் செய்கிற எல்லாமே நானும் செய்கிறேன் உங்களுக்குன்னு ஃபோன் பண்ணுற யாருன்னே தெரியாது. தெரிஞ்சுக்கோ, ஃபோன் நம்பர் வாங்கி கொடுக்குறேங்கிற நீங்கள். அதனால் தெரிஞ்சுக்கோங்க, நீ என் ஆத்துக்காரி 10 ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்லை, என்ன ஆம்படையான் யாரும் திரும்பி நினைக்க மாட்டா. தெரியுமோ அம்மா? தெரிஞ்சுக்கோ, இதில் வேடிக்கை தெரிஞ்சுக்கோ, பொம்பளைகள்கிட்ட கற்றுக்கோ. அப்போவே உனக்கு செய்ய மாட்டேன்னே சொல்லிட்டா கல்யாணம் சென்னிக்கே. நாம் தான் ரிக்வெஸ்ட் பண்ணுறோம். ஆமாம் ஆமாம், அதை தான் இந்த காலத்து கவி பாடினா. தெரியுமா உனக்கு? நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும். இவன் ஆத்துக்காரியை பார்த்து சொல்கிறான், நான் பார்க்குற பொருள்லாம் நீயா தெரியணுங்கிறான். நான் காணும் பொருள் யாவும் நீயாக வேண்டும். இளமையில் தாமரை பூவை பார்த்தா ஆத்துக்காரி ஞாபகம் வருது, வயசான ஒன்று தொடப்பக்கட்டையை பார்த்தா அவன் ஞாபகம் வருது. இதுக்கு யார் சார் காரணம்? நம்ம மனசு சார். நீ இந்த மாதிரி நினைப்பேன்னு தெரிஞ்சுதான் ஆத்துக்காரி சரின்னு சொல்லலை. தெரியுமா உனக்கு? அந்த பாட்டை ஒழுங்காக கேட்டையா நீ? நான் காணும் பொருள் யாவும் நீயாக வேண்டும், நீயாக வேண்டும். அவன் என்ன சொன்னான்? சரி சொன்னாளா? தெரிஞ்சுக்கோ, வேதாந்தத்தை கற்றுக்கோ. யாரும் செய்ய மாட்டா சார். சரி சார், செஞ்சாலுமே நமக்கு வந்த வலியை நம்ம தானே அனுபவிக்கணும். எனக்கு தான் ஆப்ரேஷன் பண்ண சொல்லு. இப்போ யார் அனுபவிக்கிறேன்? நான் தானே. ஆத்துக்காரி மாத்திரை எடுத்து கொடுக்கலாம், சமைச்சு போடலாம், பொண்ணு சமைச்சு கொடுக்கலாம், ஆஸ்பத்திரியில் சேர்த்தா டாக்டர் செய்கிறார், நர்ஸு செய்கிறா. யார் அனுபவிக்கிறது இந்த கஷ்டத்தை? சொல்லு. எடுத்த உடனே எல்லோரும் கை வச்சதே 90னா உபன்யாசம் பண்ணக்கூடாது. போச்சு, பகவான் நாம சொல்கிறது போச்சு. இல்லையா? இப்பவும் கத்துறா, என் பொண்ணு கத்துறா, எல்லோரும் கத்துறா. தம்பி ஊரும் ஒரு 15 நாள் ரெஸ்ட்டு போடு, எங்கேயும் போகாது, ஃபோன் மேலே ஃபோன். இப்போ இந்த ப்ரோக்ராம் கும்பகோணத்தில் கோவிந்தபுரத்தில் இதுக்கு அடுத்தாப்பில் சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு மெட்ராஸ் தான் போகிறேன். கேன்சல் பண்ணிவிட்டேன். அப்புறம் இனிமேல் ஆகஸ்ட்டு தான். நான் தானே பார்த்துக்கணும். அதைத்தான் தெரிஞ்சுக்கோ. வினையாற்ற கடமைப்பட்டுள்ளாய், டியூட்டியாக பண்ணு. எல்லாம் நீங்கள் நான் தான் பண்ணுறேன்னு நினச்சுட்டோம், போச்சு. வினை பயனில் உரிமை பாராட்டாதே. நமக்கு பொண்ணை கொடுத்தா என் பொண்டாட்டின்னு கூட்டின்னு வந்தோம், பொண்ணையும் பையனையும் பெற்றோம். பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், மாப்பிள்ளை கூட்டின்னு போயிட்டான். பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், நாட்டு பொண்ணு கூட்டின்னு போயிட்டா. நமக்கு சொந்தமா? சொல்லு. பந்தம் உணர்ந்து பார்க்குங்கால் நண்பார் பகையார். முதல்ல விஜய் டிவியில் கதை சொன்னேன் 96. ஏரில் வந்த இன்னைக்கு எங்கள் ஆற்றுல எல்லாரும் உட்காந்து பார்க்குறா. எங்கள் அம்மா, எங்கள் அண்ணா, மண்ணி, ஆத்துக்காரி, நான், என் பொண்ணு. இத்தினூண்ட போய் என் பொண்ணு 3 வயசு. எங்கள் அம்மா சும்மா இருக்கக்கூடாது, பாரு என் பையன் எப்படி உபன்யாசம் பண்ணுறான்னு. எங்கள் அம்மா மடியில் உட்காண்டிருந்த என் பொண்ணு எங்கிட்ட வந்தா கோபத்தோடு. என்னம்மா கண்ணு, என்னாச்சு? பா, முதல்ல நீ எனக்குத்தானே அப்பா. என்னாச்சு? இல்லை பாட்டி என் பிள்ளைங்கிறாளேன்னா. ஐயோ ஒன்று அழறா. நீ ஏம்மா இதை சொன்ன? உனக்கு தான் அப்பா. பற்றியா போர்ட்ஃபோலியோ எப்படி மாறிடுச்சு பாரு. யோசனை பண்ணிப்பார். நான் அம்மாட்ட சொன்னேன், சத்தம் போடாமல் பாருமா, பிரச்சனையை கலப்பாதே. பார்த்தியா, நம்ம இன்னைக்கு கொண்டாடுவா. அந்த பொண்ணு இப்போ கல்யாணம் பண்ணிட்டு போயாச்சு. ஏன் மாப்பிள்ளை என் பொண்ணு என் பிள்ளைன்னு அங்கே இருக்கா. அம்மா நமக்கு யார் உரிமை? கேளு, கதையை கேளு.
நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு சொல்லிட்டேன், உங்கள் புக்காத்தில் என்னெல்லாம் சொல்கிறாளோ கேளு, நாங்கள் எதுலேயும் தலையிட மாட்டோம் அப்படின்னு. எனக்கு பேத்தி பிறந்தா 2 வயசாச்சு. நான் சும்மா இருக்கக்கூடாது, அவள் என்ன பதில் சொல்ல போகிறான்னு யூகிச்சுட்டு தான் கேட்டேன். அவள் இதைத்தான் சொல்ல போகிறான்னு. பேத்தியை மடியில் வச்சுன்னு மாதங்கி அவள் அம்மாவை சொல்லி, ஸ்ரீதேவி அம்மா யாரோட பொண்ணுன்னு கேட்டேன். என் பொண்டாட்டி நிற்கிறா, அவள் மாமியார் நிற்கிறா, மாமனார் நிற்கிறார், எல்லாரும் இருக்கா. ஸ்ரீதேவி அம்மா யாரோட பொண்ணுன்னு, மீனா பாட்டி பொண்ணுன்னா. என் பொண்டாட்டி பேர் அபர்ணா, மாமியார் பேரை சொல்லி அவள் பொண்ணுன்னா. ஏன்னா அங்கேயே தானே இருக்கா. சந்தோஷம்னு இதைத்தான் எதிர்பார்த்தேன்னு. பார்த்தீங்கன்னா இன்னி வரைக்கும் நீங்கள் நம்ப மாட்டேன். 5 வயசு ஆகிடுத்து, என் பேத்தி என் ஆத்துக்காரி பேரை சொல்லி அவள் பொண்ணுன்னு சொல்லவே மாட்டான். நீங்கள் பாருங்க, போர்ட்ஃபோலியோ மாறிடுது பற்றியா. தெரிஞ்சுக்கோங்கோ, நம்ம எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு போகிறோம், எது நம்மளுது. பட்டினத்தார் சொல்கிறார், அத்தமும் வாழும் அகத்து மட்டேன். வீட்டோடு சரி, நம்ம தான் பார்த்து பார்த்து வீடு கட்டணும், பார்த்து பார்த்து இங்கே தான் பீரோ வைக்கணும், இங்கே தான் ஃப்ரிட்ஜை வைக்கணும், இங்கே தான் ஆஃபீஸ் ரூமு எல்லாம் பண்ணினோம். கட்டி போட்டான், ரோட்டில் கட்டி வச்சுட்டான், போச்சு. இருக்கும்போதே பையனும் பொண்ணு எழுதி வாங்கிட்டுருவா. உசுரோடு இருக்கிற போது இதெல்லாம் எங்கே வச்சுட்டு போகிறேன் சொல்லி தொலைச்சிட்டு போ. எல்லாம் அக்கௌண்ட்லாம் இஆர்எஸ் தானே. அம்மாவோட கேட்குற மத்தியா. ஆழ்வார் சொல்கிறார், சோர்வினால் பொருள் வைத்தது உண்டாகில் சொல்லு சொல்லு. ஆமாம், அப்போல்லாம் 4-5 பையன் இருந்தால் இப்போ எல்லா இடத்துலையும் ஒரு பையன் ஒரு பொண்ணு. எழுதவே வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக போய்டும். எல்லாம் எங்கே வச்சுட்டு போகிறேன், எடுத்துன்னா போகிறான் சொல்லு. அத்தமும் வாழும் அகத்து மட்டே, விடியம்பு ஒழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே போனேளேன்னு அழுவா. பட்டினத்தார் சொன்னார், மடியில் விழுந்து மனைவி புலம்பன்னர். இவன் அவள் போனால் இவன் அழ போகிறான், யார் பிரயோஜனம். அதோடு சரி கிளப்பிட்டானா போச்சு. அங்கே போய் விம்மி விம்மி இரு கைத்தலை மேல் வைத்தடும் மைந்தரும் சுடுகாடு மட்டே. அக்னியை கொட்டி விடுவான் பையன். பற்றி தொடர் இருவினை புண்ணிய பாபமுமே. நாம் செய்கிற புண்ணியமோ பாபமோ தான் நம்மளோட வரும். புரிஞ்சுதா? அதனால் புண்ணியத்தை பண்ணு. நாமாவளி பாடுறேன், நிறைய போடுவோம். ராமா 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 என்று நாமஞ்சொல்லி பாடணும். நாமம் சொல்ல வாராவிட்டால் நல்லவரோடு சேரணும். கிருஷ்ணா 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 என்று பஜனை செய்து பாடணும். பஜனை செய்ய வாராவிட்டால் பக்தரோடு சேரணும். விட்டல் 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 என்று கையை தட்டி பாடணும். கையை தட்ட வாராவிட்டால் கோஷ்டியோடு சேரணும். எண்ணி எண்ணி பார்க்கணும், ஏகாந்தமாயிருக்கணும். ராமா 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 என்று எண்ணி எண்ணி பார்க்கணும். ஏகாந்தமாயிருக்கணும். என்றும் அவன் சொரூபத்தில் ஈடுபட்டு இருக்கணும். ராமா 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 என்று நாமஞ்சொல்லி பாடணும். நாமஞ்சொல்ல வாராவிட்டால் நல்லவரோடு சேரணும். சதா சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். பகவானே கீதையில் சொல்கிறான், வயசு ஆக எல்லா குணமும் போகும், கருமித்தனம் போகாதுங்கிறான். புரிஞ்சுக்கோங்க. பகவான் ஏன் கர்ணனை கொண்டாடினான்னா கொடுத்ததுனால.
இத்துவக்கும் இன்பம். நீங்கள் எல்லாருக்கும் செய்யணும். புண்ணியத்தை எப்படி எடுத்துன்னு போவேன்? அதை தான் சொல்கிறேன். நமக்கு பேர் புகழலாம் வேண்டாம். கோயிலுக்கு செய்யி, நம்ம பேரை போடுவாளா, கல்வெட்டில் போடுவாளா, ரசீது வேண்டாம் வேண்டாம். கொடுத்துட்டு போயிட்டே இரு, அன்னதானம் பண்ணிட்டு போயிட்டே இரு. யாருக்கு தெரிய வேணாம் சார். எதுக்கு தெரியணும்? பகவானுக்கு தான் தெரியணும். அவன் தான் எழுதி வச்சுக்கிறான். சித்திரகுப்தன்னா எழுதி வச்சுட்டு இருக்கா. நம்ம பண்ணுறத சொல்லு. நம்ம பற்றி தொடர் இருவினை புண்ணிய பாபம் மேனர். நம்ம செய்கிற புண்ணியமோ பாபமோ தான் நம்மளோட வரும். இந்த சரீரத்தினால் வரக்கூடிய இன்ப துன்பம் நாம் செய்கின்ற நல்ல கர்மாவிற்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. அதை மூல ஃபாலோ பண்ணு. சரீரத்தினால் நாம் அனுபவிக்கக்கூடிய இன்ப துன்பத்திற்கும் நாம் செய்கின்ற தானத்திற்கும் சம்பந்தம் இல்லை. அந்த காலத்தில் அப்படி வாழ்ந்தான்னா, யாராவது காலமாயிட்டா ஒரு வருஷம் கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு வச்சுருக்கா, தானம் பண்ணக்கூடாதுன்னா ஏன் வச்சான்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த காலத்துக்கு அது பொருந்தாது. ஏன்னு உணர். அந்த காலத்தில் ஒருத்தர் செத்து போனால் இந்த 12ஆம் நாள் பண்ணுற 12th டே சபண்டீகரணம் பண்ண மாட்டான். ஏன் பண்ண மாட்டான்னா, தினம் ஸ்ராத்தம் பண்ணான். நித்திய ஸ்ராத்தம். தினம் ஸ்ராத்தம்னா எப்படி பண்ணுறது? சோத கும்பம்னு பண்ணுறாளே அந்த மாதிரி புரிஞ்சுக்கோ. தினமும் ஸ்ராத்தம் பண்ணி வருஷ திவசம் பண்ணுறா பாருங்கோ. அன்னைக்குத்தான் ஸ்ராத்தம் பண்ணி கிரேக்கியம் பண்ணுவா. தினமும் ஸ்ராத்தம் பண்ணுறதுனால் ஒரு வருஷம், தினமும் ஸ்ராத்தம் பண்ணுறதுனால கோயிலுக்கு வரல. இன்றைக்கி நாம் அந்த 12th டே பண்ணிவிட்டு 13ஆம் நாள் கிரேக்கியம்னு பண்ணிடுறோம். அதனால் கோயிலுக்கு போகலாம். அதனால் நீ கோவிலுக்கெல்லாம் தானம் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். அந்த காலத்தில் பண்ணலை, அதை இப்போ சொல்லப்படாது. புரிஞ்சு காதில் நின்று வாங்கிக்கோங்க. நீங்கள் அதை சொல்லி தப்பிச்சுக்கிறீள், கொடுக்காதுக்கு வழி. நீ தெரிஞ்சுக்கோ, என்னன்னு உணர். தானம் சரீரத்தினால் வரக்கூடிய இன்ப துன்பத்திற்கும் தானம் செய்வதற்கு, நீ அந்த இறந்தவாளுக்கே அவன் நற்கதி பெறணும்னு என்னென்ன தானம் பண்ணுற புரிஞ்சுக்கோ. கோதானம், பூதானம், அன்னதானம், சொர்ணதானம், வஸ்திரதானம் எல்லாம் பண்ணுற. ஆமாம். அப்படிங்கிற போது நீ எப்படி ஒரு வருஷத்துக்கு தானம் பண்ணாமல் இருப்ப? அது என்ன வச்சுருக்கா சாத்திரத்தினா, குலதெய்வத்துக்கு போய் வேண்டுதல் பண்ணக்கூடாது. மற்றபடி போகலாம், சும்மா போயிட்டு வரலாம். உன்னால் வேண்டுதலை நிறைவேற்ற முடியலைங்கிறதுக்காக தான் அங்கே அன்னதானம் பண்ணுறான், அங்கே பண்ணுறான்னா பணத்தை கொடுத்துட்டு வந்தோம். நீ போய் சங்கல்பம் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்களே இங்கே வந்து அன்னதானம் பண்ணுறேன், அவர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு போயிட்டே இரு. நீங்கள் வாங்கோலேன்னு கூப்பிட்டா சரி வரேன், முடிஞ்சால் வரேன்னு சொல்லிட்டு போ. நம்ம வந்து நின்று போடணும்னோ இல்லை நம்மளும் சாப்பிடணும்னோ அர்த்தம் இல்லை. புரியுறதோ? ஆமாம், நீங்கள் உணரணும். நம்ம ஒரு காரியம் பண்ணுறோம்னா அதில் புண்ணியம் வரணும், நிற்கக்கூடாது. அதைத்தான் பகவான் சொல்கிறான், வினையாற்ற கடமைப்பட்டுள்ளாய். நன்னா கேளு. வினை பயனில் உரிமை பாராட்டாதே. என் பொண்ணு என் பையங்கிறவங்க உரிமையே இல்லையே. சொல்லு. பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டால் மாப்பிள்ளை சொல்கிறதுனா கேட்பான். பிள்ளை கல்யாணம் எடுத்துன்னா பொண்டாட்டி பேச்சு தான் கேட்பான். நம்ம என்ன பண்ணணும்? ஒரு வேளை பிள்ளைகிட்ட ஏதாவது வேணும்னா நாட்டு பொண்ணை பார்த்தா சொல்லணும், சொல்லிட்டு பொண்ணே வாம்படையான்ட்டேன்னு. ஆமாம், நமக்கு உரிமை இல்லையே. ஏன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? என் பையன்னு உரிமை கொண்டாடுறீள், அவளை நிந்திக்கிறீள், பதிலே பேச மாட்டேங்கிற. ஆத்துக்காரரை கூட்டின்னு போயிடுவா. போச்சு, எல்லாம் போச்சு. நீ அந்த அவனையே இழக்கிற.
இந்த இடத்துல கவனி, வினை பயனில் நீ எப்பொழுது உன்னிடத்திலே பிறரிடத்திலே எதிர்பார்ப்பு இருக்கிறதோ உன்னை நீ இழக்கிறாய். அதை முதல்ல உணருங்கள். அதைத்தான் சொல்கிறான் மறைமுகமாக, வினை பயனில் உரிமை பாராட்டாதே, வெறுமனே இருக்காதே. ஆமாம், நீ ரிட்டையர் ஆகிட்டேன்னு சும்மா திண்ணையில் இருக்கக்கூடாது. கோவிலுக்கு வா, சுத்தம் பண்ணு, இல்லை பேரம்பேத்தியை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வா, கூட்டின்னு வா, இல்லை மார்க்கெட்டில் போய் காய் வாங்கிட்டு வா, காய் வாங்கிட்டு வந்து கொடு. ஏதாவது ஒர்க் பண்ணணும், சும்மா இருந்துட்டு சாப்பிடக்கூடாது. அதனால தான் இந்த காலத்தில் விரும்ப மாட்டேங்கிறேன். நான் யார் தெரியுமா, அன்றைக்கி இந்த உத்தியோகத்தில் இருந்தேன், அதெல்லாம் யார் இன்றைக்கி கேட்டா? ஐ எம் ரிட்டையர்டு ஃப்ரம் ரிட்டையர்டுன்னு அவ்வளோதான். அதுக்கு தான் போகணும். ஒன்றும் பண்ண முடியாது. அதுலேயும் நீ எல்லாம் செஞ்சால் தான் உன்னை ஏற்றுப்பா. சொல்கிறான், இன்றைக்கி உங்கள் உத்தராத்தில் ஒரு நாட்டு பொண்ணு, என் மாமனார் பர்ஃபெக்ட் மேன், எல்லாம் செய்வான். பார்த்தியா, அப்போ தான் ஏற்றுக்கிறா. நீ மாமியாராக இருக்கேன்னா காய் நறுக்கி தரணும், குழந்தைய குளிப்பாட்டணும், எல்லாம் ஹெல்ப் பண்ணணும். உன் பிள்ளை ஆஃபீஸுக்கு கிளம்புறதுக்கு முன்னால் டிஃபன் பண்ணி ரெடியாக வைக்கணும். நாட்டு பொண்ணும் வேலைக்கு போகிறான்னா நல்ல மிருதங்கம் வாசிக்கணும் கூட. இதை அன்றைக்கே எழுதி வச்சுருக்கான். வினை பயனில் உரிமை பாராட்டாதே, வெறுமனே இருப்பதில். கில் பண்ணாதே டயத்தை. நம்ம எல்லோரும் கில் பண்ணுறோம். அதில் எதிலெல்லாம் கில் பண்ணுறோம்? இப்போ ட்ரெயினில் போகிறோம், 6 மணி நேரம் தூங்குறோம். என்ன பண்ணோம்? கோயம்புத்தூர்லேருந்து திருப்பூருக்கு பஸ்ஸில் போகிறான், 10 மணிக்கு கார்த்தால் பஸ்ஸில் உட்காடுறான், டிக்கெட்டு வாங்காமல் தூங்குறான். அவன் கண்டக்டர் வரான், ஒரு ஆள் வாங்கலை, ஒரு ஆள் வாங்கலைன்னு, வாங்கினவனெலாம் எடுத்து வச்சுக்கோங்கிறான். இவரை கேளுங்கங்கிறான், திருப்பூர் ஒன்று கொடுங்கங்கிறான். தூங்குறோம். அப்போ உட்காந்து நீ கீத புஸ்தகத்தை படிக்கலாம் முடியும் இல்லை சார்? இங்கேருந்து திருப்பூர் சும்மா போகிறையே, நீ கார்லேயே போகிறேன்னு வச்சுக்கோ, என்ன டேப்பை ஆன் பண்ணு, பஜனை பாட்டை போடு, உபன்யாசத்தை போடு. எனக்கு காதுக்கு இனிமையாக இருந்தது. ஒரு மாமா மாமி மெட்ராஸில் 10-20 வருஷம் முன்னால் உபன்யாசத்துக்கு வந்து அப்போ சிடியாக வச்சுருந்தேன். சிடியை கொடுத்தேன். அவர் வில்லி பாரத சிடியை வாங்கி வச்சுருக்கார் காரில். புள்ள மறுநாளைக்கு கார் எடுத்துன்னு போயிட்டான் தஞ்சாவூருக்கு, ஏதோ ஜோலியாக என்னவோ அப்பா வாங்கி வச்சுருக்காருன்னு என் சிடியை போட்டான். 15 மணி நேரம் தஞ்சாவூர் போயிட்டு வரவே 10 மணி நேரம் ஆகிடுமே. அவன் சூப்பராக வில்லி பாரதம் கேட்டுட்டே போயிட்டு ஆஃபீஸுக்கு போய் அவன் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணானான். இன்றைக்கி சாயந்தரம் உபன்யாசத்துக்கு போகிற போது அவர் என்னெல்லாம் சிடி போட்டிருக்காரோ வாங்கிட்டு வந்துடுவான். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். எதுக்குடா கேட்டேன்னு, வில்லி பாரதம் கேட்டேன், பிரமாதம்ப்பா, காரில் போகிற போது சூப்பராக இருக்குது, வாங்கிடுவேன். அவள் அப்பாவுக்கு சந்தோஷம். சாயந்தரம் வந்தார், அவ்வளவு சிடியும் அள்ளிட்டு போயிட்டார். எல்லாத்துலேயும் 2 கொடுன்னார். ஏன்னு, எனக்கு ஒன்று வேணும்னார். இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ இந்த காலத்தில் இன்னும் சௌரியம், மாமிகளுக்கெல்லாம் சௌரியம். நல்ல பென்ட்ரைவை ஆன் பண்ணு, சமயக்கட்டில் வச்சுக்கோ, அதுக்கு என்ன சின்ன பாக்ஸு விற்கிறான், இல்லை ப்ளூடூத்துன்னு ஒன்று இருக்குது, நல்லா ஆன் பண்ணிட்டு பஜனை கேளு, நாராயணிய ஸ்லோகம். காலத்தால் 5 மணிலேருந்தே திருப்புகழ் சொல்கிறா, நீ சேர்ந்து சொல்லு. தனியாக உட்காந்து ப்ரே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எங்கள் அம்மா அப்படி தான் பண்ணுவாள், சமைச்சுட்டே பாடுவாள். அதை கேட்டு தான் எங்களுக்கு நெட்ருவாச்சு. அதுக்கு அர்த்தமும் சொல்லுவாள் பாடுற போது. ஆமாம், தெரியுமா உங்களுக்கு? அர்த்தம் சொல்லுவாள். கல்யாணம்மா தெரியுமா உனக்கு இந்த பாட்டு கீர்த்தனைக்கு அர்த்தம் தெரியுமா? என்ன சொல்லுமா? என் மேலே தப்பு இல்லை ராமா, உன் மேலே தப்பு இல்லை ராமா, நான் பண்ண பாவம் நீ கிருபை பண்ண ரெடியாக இருந்தாலும் தடுக்கிறதுன்னா. யாகபெருமன் சொல்கிறார், நீ எனக்கு கிருபை பண்ண காத்துன்ருக்க, நான் பண்ண பாவம் தடுக்கிறதுங்கிறார். நான் வல்லனே காணி, நான் வல்லனே காணி நளினதள நயனா, மீ வல்ல குணதோஷமே மீ ஸ்ரீரமா மீ வல்ல. நம்மாத்து பொண்ணு பிரசவ காலத்தில் கஷ்டப்படுற போது மாப்பிள்ளையை திட்ட முடியுமான்னு கேட்குறார்
தியாக பிரம்மம். தன்னை தன்னையுடு பிரசவ வேதனல்லு அல்லு நீப்பை அகங்கார படலேதமீ வல்ல குணதோஷமே. என்கிட்ட ஒருத்தர் ஜோசியம் பார்க்க வந்தார். நான் இப்படி கட்டத்தை பார்த்தேன். ஷேர் மார்க்கெட்டில் விட்டுட்டேலான்னு கேட்டேன். ஆமான்னார். அப்போ அவர் சொல்கிறார், எனக்கு 25,000 ரூபாய் வச்சு நமஸ்காரம் பண்ணார். அவர் சொல்கிறார், 2 வருஷம் முன்னால் உங்களை பார்க்க வந்திருந்தேன்னா 2 லட்சம் ரூபா கொடுத்துருப்பேன்னார். இப்போ என்கிட்ட இல்லைன்னார். நான் அவர்கிட்ட சொன்னேன், உண்மை தப்பு இல்லை, போய் நான் பண்ண பாவம், நீ 2 வருஷம் முன்னால் வரப்படாதா சொல்லு. நான் பண்ண பாவம்னா தடுக்கிறது, நான் புண்ணியம் பண்ணிட்டாதானே உங்கள்கிட்ட இருக்கும், பணமும் இருக்கும், மனமும் இருக்கும். பகவான் நாம சொல்லு. அப்போ எந்த காரியத்தை பண்ணாலும் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நீ பண்ணுறேன்னு நினைக்காத. எதுக்கு எல்லாம் நாமாவை சொல்லி கொடு. கிருஷ்ண கிருஷ்ணா. அதுக்கு தானே உஞ்சவர்த்தி எடுக்கிறோம், ஹரிநாராயணன். நீ எப்பவும் நாமா சொல்லு, சதா சொல்லு நாமா. உனக்கு அதில் உனக்கு பக்தியாக இருக்கா, சொல்ல சொல்ல பக்தி வந்துடும். ராமநாமா எப்படி இருக்கும்னர் தியாக பிரம்மம், கல்கண்டு மாதிரி ருச்சிக்கும்னர். எங்கள் சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்தா பக்கத்து மாமா ஒருத்தர், இந்த கல்கண்டு மாதிரி ருச்சிக்கும்னு கதை கேட்டுட்டு வந்தோம். இந்த அப்போல்லாம் கல்கண்டு இவ்வளோ பெருசானா வரும், இப்போ தான் துணுண்டாக வருது. பெரிய கல்கண்டு. அதை வாங்கி இப்படி வாயில் போட்டுன்னு நான் திண்ணையில் நின்றுட்டு ஒரு நாளைக்கு எல்லோரும் இருக்கா பக்கத்தாத்து மாமாலேருந்து கடமுடன்னு கடிச்சு விட்டேன். இந்த மாமா, அட சமத்தே, இப்படி சாப்பிடக்கூடாதுடா. பின்ன எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா, ஒரு பெரிய கல்கண்டு எடுத்து வாயில் போட்டுண்டு இங்கே வச்சுக்கணும், இங்கே வச்சுட்டு அப்படிங்க. அப்போ தாண்டா அது திதிக்கும். அப்படி திதிக்குமா ராமநாமா. அதை எப்படி பாடுறார், காப்பி ராகத்தில் பாடுறார். ஏன்னா காப்பின்னா எல்லாருக்கும் பிடிக்குமே. இந்த சௌக்கியமன்னே జపజాల ఎంతో ఏమో ఎవరికి తెలుచును ఇంత సౌఖ్యమని వరరామనామే కంఠచక్ర. కంఠచక్ரனா கல்கண்டு. அப்படி ருச்சிக்கும் ப்ரூஃப் கொடுக்குறார். அப்படி ருச்சிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டான். காசியில் உட்காந்து பரமேஸ்வரன் ஜெபிச்சுன்னு இருக்காண்டா, அவனை கேளு. விஸ்ரஹம் முச்சேர்ச்சி புஜிஞ்சே சங்கரூனிக்கு தெல்லுச்சுனு தியாகராஜனூத்த இந்த சௌக்கியமனி. ராமநாமா கல்கண்டு மாதிரி ருச்சிக்கும். உனக்கு ஏன் இப்படி சொன்னார்? அப்போ தான் நீ சொல்லுவ. நீ குளிக்கிறியா ராமா ராமா சொல்லு, சாப்பிட்றியா சொல்லு. எங்கள் கொள்ளுப்பாட்டி ஒத்தி இருந்தாலும் சாப்பிட்ற போதே கோவிந்தா கோவிந்தான்னு போட்டுப்பலாம். எல்லோரும் கேட்பலாம், அம்மா எல்லாம் கோவிந்தனுக்குத்தான் வயத்தில் இருக்கான் அப்படிப்பலாம். பகவான் நாம் சொல்லிட்டு அதுக்கு தான் பரிசேஷனம் பண்ணுறோம். எல்லாம் பகவானுக்கு. ஆழ்வார் சொன்னார், மிண்டர் பாய்ந்து உண்ணும் சோத்தை விலக்கி நாய்க்கு இடுமின்னேறினர். இலையில் அன்னம் போட்டு எவன் ஒருத்தன் பரிசேஷனம் பண்ணாமல் சாப்பிட்றானோ அவன் சோத்தை பிடிக்கி நாய்க்கு போடுனர். ஏன் பண்ணிக்கு போட்டு சொல்லப்படாதான்னா, நாய்க்கு போட்டோம்னா சாப்பிட்டுவிட்டு போட்டவனை பார்த்து வாலாட்டும். இந்த நன்றி அதுக்கிட்டையாவது கற்றுக்கட்டும்னா. நமக்கு இது இவ்வளவு சாப்பாட்டை கொடுத்ததே பகவான் தானே சார். நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நீ நம்ம சம்பாத்தியம் பண்ணி சாப்பிட்றது நீ பாரு. உங்களுக்கெல்லாம் அந்த அனுபவம் இருந்ததோ என்னவோ தெரில. நம்ம காரில் போவோம்,
ட்ரெயினில் போவோம், நல்ல பசிக்கும், அப்போ சாப்பாடே கிடைக்காது. அப்போ யாராவது கொடுக்க மாட்டாளா? விலைக்கே கொடுத்தாலும் சொல்கிறேன். ஒரு தடவை நல்ல ஜலமெல்லாம் பிடிச்சி வச்சுட்டுருக்கேன், வாட்டர் இல்லை, கார் போயின்ட்டுருக்கு ஹைவேல. அங்கே எங்கேயோ ஒரு கடையில் நிறுத்துங்கிறேன், அவன் இப்போ தான் வாட்டர் பாட்டிலாம் தீர்ந்து போச்சுங்கிறான். ஷோ இப்போ தான் சொன்னேன் ஆத்திக்காட்டை பற்றியா, ராமன் நின்று ராமா ராமான்னு ஜெபிச்சு ஒரு கிலோமீட்டர் தாண்டேன், அங்கே இளநீ எல்லாமே இருந்தது. பா காரை நிறுத்துகிறான் பற்றியா. இப்போ நமக்கு அவன் தான் தெய்வம் சொல்லு பாருங்க. நம்ம எங்கெல்லாமும் போகிறோம், கார்த்தால் எழுந்திருந்தவொன்னே பாருங்க, ஒருத்தன் மளிகை கடையை திறந்து வச்சுருக்கான், ஒருத்தன் காய்கறி கடையை திறந்து வச்சுருக்கான், ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று வச்சுருக்காளே. நம்ம போய் நல்ல நீ பணமே கூட கிடைக்கணுமே. நீங்கள் சொல்லுங்க, இப்போ பசிக்கிறது, நான் தான் சொன்னேன் எனக்கு டீ குடிக்கணுங்கிற போது 10 ரூபா நோட்டை வாயில் போட்டுக்க முடியுமா சொல்லு. அப்போ யாரோ ஒருத்தரங்க கடை வச்சுருக்கணுமே. பார், நீ நினச்சிட்டு இருக்க அவன் வியாபாரி கடை வச்சுருக்க, அப்படி நினைக்காதே, அந்த மாதிரி எண்ணாதேங்கோ தயவு பண்ணி. பகவான் நமக்காக வச்சிருக்கான்னு எண்ணு, அதை நினை சார். பாரு, நீங்கள் எங்கே போங்க இப்போது, நமக்கு வச்சுருக்கானே சார், அவனுக்கு பொழப்பாகவே இருக்கட்டும் சார். இப்போ பாருங்க, இப்போ எல்லா இடத்துலையும் பிள்ளையும் பொண்ணும் அமெரிக்கா லண்டன் போயிட்டா, இப்போ எல்லோரும் தனித்தனியாக உட்காண்டிருக்கா. எல்லோரும் இண்டிபெண்ட் முதியோர் இல்லம், முதியோர் இல்லத்துக்கு போகாமல் தனித்தனியாக உட்காண்டிருக்காளே. அதில் வேடிக்கை பாரு, வயசு நமக்கு 60 ஆகுது, ஆத்துக்காரிக்கு 55 தான் ஆகுது, அவளுக்கு தான் மூளை உடம்புக்கு வருது. அது பாருங்க, இடுப்பு வலிக்கிறது, முதுகு வலிக்கிறது, என்னால் குனிஞ்சு நிமிந்து பண்ண முடியலை, ஏதோ பண்ணுறேங்கிறா. பக்கத்தில் ஒருத்தர் மெஸ்ஸு நடத்துகிறார், கொண்டு வந்துடுறார். நம்ம 3 வேளையும் கொண்டு வந்து கொடு, பணம் கொடுக்குறேன். இப்போ நம்ம சாமானை வாங்கினாலும் அதான் செலவழிய போகிறது, கொடுக்குறோம். பாரு, நமக்குன்னே இப்போ பகவான் எல்லா ஊர்லேயும், இந்தியெல்லாம் இப்படி கிடையாது, இப்போ எல்லா ஊர்லேயும் சமைச்சு கொண்டு வந்து தரத்துக்கு ஆள் வச்சுருக்கானே பகவான், அதுக்கு சந்தோஷப்பட்டுக்கோ. நான் அதான் சொன்னேன், ஒரு மாமா மாமி சொன்னால், நாங்கள் அங்கே தான் போன வருஷம் திருநெல்வேலிக்கு உபன்யாசத்துக்கு போனேன், இப்போ தங்க வச்சுக்கலாம் ஆளே இல்லை எல்லா ஊர்லேயும், எல்லாருக்கும் வயசாகிடுது, என்னவோ இவா புண்ணியத்துக்கு வச்சுன்னு இருக்கா. நான் இவர்கிட்ட சொன்னேன், விஸ்வநாதர்கிட்ட, திரும்ப கிடைக்கலன்னா நான் கோவில்லையே தங்கிக்கிறேன், ஆத்துக்காரி சமைச்சிருவா, சாப்பிட்டுக்கிறேன்னு. கவலைப்படாதீங்க, நான் ஏற்பாடு பண்ணுறேன்னு பண்ணி கொடுத்தாரு. திருநெல்வேலி போனேன், ஒத்தூரில் சபாலையே தங்கிட்டேன், அங்கே சமைச்சு தரேன். அந்த மாமிக்கு 84 வயசு, பிள்ளைகள் 2 பேர். கார்த்தால சமைச்சு 7:30 மணிக்கே டிஃபன் சாப்பாடையும் கொடுத்து அனுப்புகிறா. 18 நாள் பாரதம் சொன்னேன், பில்லு கொடுத்தேன். சந்தோஷமாக ஆச்சாரமாக வருது, கொண்டு வந்து வச்சு கொடுத்துட்டு போனேன். எனக்கு எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணி கொடுத்தா. அவள் வந்துட்டா அந்த பாட்டி, யூடியூப்பில் தினம் கதை கேட்குறாளாம், உங்களை ஒரு நாள் வந்து பார்க்கணும்னு வந்தேன்னா. அப்புறமா அவள் சொன்னால் எங்களுக்கு பணமே வேண்டாண்ணா. இல்லை வாங்கிட்டு இருக்கோன்னு கொடுத்தேன். எதுக்கு சொல்ல வரேன், நமக்கு பகவான் வந்து இந்த அளவுக்கு இந்த காலத்தில் சௌரியத்தை கொடுத்துருக்கான். நீ அதை பகவானுக்கு தேங்க் பண்ணு. ஏ ராமா, நமக்கு எல்லாம் கொடுத்துருக்கான். ஆமாம், நீ உடம்புக்கு முடியலையா, ஃபோன் பண்ணால் ஆட்டோ வந்துடும், ஃபோன் பண்ணால் ஆம்புலன்ஸ் வந்துடும், கூட்டின்னு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து குணம் பண்ணிவிடுவோம். அதனால் இந்த காலத்தில் பகவான் நமக்கு 3 கொடுத்துருக்கான், தெரிஞ்சுக்கோ. ஒன்று ருணம், ருணம்னா கஷ்டம், இன்னொன்று பணம், இன்னொன்று குணம். 3 பண்ணுறோம். ஆஸ்பத்திரிலையும் சேர்க்குறான், குணம் பண்ணி அனுப்புகிறான். புரியுறதோ? ஆஸ்பத்திரிக்கு பணம் கட்டுறதுக்கு அதுக்கு ஏதோ இன்சூரன்ஸ்லாம் சேருங்கிறான், பணம் வந்துடுறது பார். அதனால் இந்த நல்லா கவனிச்சுக்கிறா. நான் அப்பல்லோவில் தான் பண்ணிட்டேன் மெட்ராஸில். நர்ஸு அவர்ஸ் கணக்கில் இருந்து செய்கிறா. ஆமாம்,
நல்லா செய்கிறா, எல்லாம் பிரியம்மா. நான் சந்தியாவந்தனம் பண்ணணுண்டி பொண்ணு அப்படின்னு ஐசியூவில். என்ன பண்ணணும் தாத்தான்னா, இங்கே நான் எடுத்துன்னு வர மறந்துவிட்டேன். அப்புறம் மறுநாள் தான் கொண்டு வந்த ஆற்றுலேருந்து இந்த சாப்பிட்ற தட்டாவது எதாவது இருந்தால் கொண்டாங்கன்னு. இந்த பாக்கு மட்டும் இருந்தது கொண்டு வந்தா. அப்புறம் என்ன வேணும், ஒரு டம்ளரில் ஜலம் கொண்டா, எவர்சில் ஒரு டம்ளர் இருந்தால் பாரு கொண்டான்னு கொண்டு வந்தேன். இப்போ என்ன பண்ணணும்னா படுத்துன்னு தான் இருக்கேன், உட்காண்டேன். என்ன பண்ணணும், கொஞ்சம் நீட் பண்ண இந்த இடத்த அங்கே கீழே வச்சுட்டேன். கோபிச்சந்தனை இட்டுண்டேன். கோபிச்சந்தனத்தை அப்படி இட்டுங்கப்போ நல்ல வாசனை வந்தது. அப்போ டியூட்டிக்கு ஒரு நர்ஸு வந்தால், என்ன கோயிலில் மணக்கிற மாதிரி மணக்கிறது அப்படின்னா, இந்த தாத்தா தான் அப்படின்னா. என்ன கோபி இட்டுன்னு சந்தி பண்ணேன், இந்த ஜலத்தை கொட்டிடுன்னு கொட்டினேன். 3 வேளை பண்ணுவியா சாமி? ஆமாம், நல்லா பண்ணு தாத்தா, நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஒன்று ஹெல்ப் பண்ணா, இந்த சந்தனம் நன்னா இட்டுண்டி எனக்கு கொஞ்சம் இட்டு விடுங்கிறான். நல்லா இருக்கு, எங்களுக்கெல்லாம் எப்படி இடுவல, கேளுக்கெல்லாம் சின்னதாக இட்டு விடுறேன், அதில் குங்குமம் வச்சுக்கோன்னு. சூப்பர், அதை நர்ஸு பூரா வந்துட்டா இட்டு விடுன்னு. நீங்கள் பாருங்கள், எதுக்கு சொல்கிறேன், நமக்கு எல்லா சௌரியத்தையும் கொடுத்துருக்கானே, அதைத்தான் அவன் சொல்கிறான். வினையாற்றுபவன் ஆகிவிடாதேன்னா என்ன அர்த்தம்னா, நான் தான் எல்லாம் உனக்கு பண்ணிட்டு இருக்கேன், நீ பண்ணுறேன்னு நினச்சுடாதேங்கிறான். நம்ம எங்கே தோற்று போகிறோம், நாம் பண்ணுறோன்னு நினைக்கிறோம். எல்லாம் சார் நான் தான் சம்பாதிச்சேன், நீ யாரையா கேளு, எப்படி சார் சௌக்கியமாக இருக்கலா, பகவான் கிருபையில் இருக்கேன்னு அப்படி சொல்ல மாட்டேங்கிறான். நான் வெல் செட்டில்டு. என்னடா வெல் செட்டில்டு? பகவான் தான் கொடுத்துருக்கான் நமக்கு, எல்லாம் பகவான் தான் சார் கொடுத்துருக்கான். இது நம்ம கவலைப்பட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இருந்தாலும் மனுஷ மனசு தானே. பகவானை தியானம் பண்ணிட்டு பகவான் நாம உங்களுக்கு சொல்லின்னு இருக்கேன். இருந்தாலும் எனக்கு, நான் கிரிக்கெட் அடிக்ட்டு. இன்றைக்கி இந்தியா இங்கிலாண்டு நடந்துட்டுருக்கு. வந்தவுடனே இந்த சாய் சுதர்சன் அவுட் ஆகிட்டான். ஸோ ரொம்ப வருத்தப்பட்டேன். நல்ல வேளை இப்போ 215 for 2, ஜெய்ஸ்வால் 100. கவலைப்படாமல் ராமாயணம் சொல்லுவேன். சுத்த பிரம்ம பராத்பரராம் சேஷதல்ப சுக நிர்திதராம் பிரம்மாத்யமர பிரார்த்திதராம் சண்டகிரண குலமண்டனராம் ஸ்ரீமத் தசரதநந்தனராம் கௌசல்யா சுக விஸ்வாமித்ர பிரியதனராம் கோரதாடகா மாரீச்சாதி நிபாதகராம் பிதர்வாக்கியாஸ்ரிதகானனராம் பிரியகுகவிநிவேதிதபதராம் தட்சாலிஜனிஜமிருதுபதராம் சரபங்கசுதீஷ்ணார்ச்சிதராம் கிருத்ராதிபசம் சேவிதராம் பஞ்சவடீதட சூர்பனகார்த்திவிதாயகராம் सीताप्रियहरिनाणुकरां मारीचादिकृता विनष्टसीतान् कृत्रादिभगदिदायकरां सबरीदग्धबलात् कबन्धबाहुच्छेदनरां राम राम जय सेवितनिजपदरां सुग्रीवाभीष्ट कर्वितवाली संहारकरां वानरदूत हितकर लक्ष्मण संयुतरां हितकर लक्ष्मण राम राम जय राजा राम कृतचूडामणिदर्शनरां राम राम जय राजा राम शोषितसरिति पर्वतसेतुनिबन्धकरां कुम्भकर्णशिरचेतकरां अयिमगिरावणचारणरां संस्कृतदशमुखर
विधिभवमुखसुरस कस्तितदशरथवीक्षितराम अभिषिक्तविभीषणनतराम पुष्पकयानः साकेतपुरीभूषणराम सकलस्वीयसमान रत्नलसत्पीठास्थितराम पट्टाभिषेकः पार्थिवकुलसम्मानितराम विभीषण कीचकुलानुग्रहकरराम सकलजीवसं समस्तलोकात् राम राम जय राजा राम विश्रुतदशखण्डोत् सीतालिङ्गननिर्वृतराम विपिनत्याजितजनकजराम कारितलवणासुरवतराम स्वर्गतसम्भुग स्वदलयकुचलवनन्दितराम कालावेदितसुरवतराम अयोध्यगजन विधिमुखविभुतानन्दकराम तेजोमयनिजरूपकराम वैकुण्ठालय संस्थितराम राम राम जय राजा राम भयकर मंगल दशरथ राम जय जय मंगल सीताराम मंगलकर जय मंगल राम संगद शुभ विभवोत् आनंदामृतवर्ष आश्रितवत्सल रघुपति राघव पतित ख्यात श्री रामदूतः पवनतनुभवः पिंगलाक्षा शिखावान सीता शोकापहारी दशमुख विजयी लक्ष्मण प्राणधाता आनेता भेषजात्रे लवण जलनिधे लंकने दीक्षितो यः वीर श्रीमान हनुमान मम मनसि वचन कार्य सिद्धमतिं तनोतु। हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम राम हरे 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 कृष्ण कृष्ण हरे 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 राम राम हरे 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 कृष्ण कृष्ण हरे हरे। नमः पार्वती पतये जानकीकान्तस्मरणे सदा सर्वत्र गोविन्दनाम संकीर्तनम्। जय गजेंद्र वरदुनि की प्रह्लाद वरदुनि की विल्लिपुत्तूरार मगराज की जय वीर धीर सूर आंजनेय स्वामी की अंजिले ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காயே அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டையலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் மனம் எடுத்துக்கான். ராதே கிருஷ்ணா.